ஸோ ஹாய் கோமதி, மேடி, டாவின்சி. ஸோ எல்லோரும் ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியாச்சா? எத்தனை பேர் வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியாச்சு? எத்தனை பேர் வந்து நியூமெரிக்கல்ஸ் மட்டும்தான் மேம் நான் பார்க்கல, கடைசி நிமிஷத்தில் நம்ம பார்க்காம வச்சுருக்கிறது வந்து இந்த நியூமெரிக்கல்ஸ் மட்டும்தான். ஸோ எல்லோரும் நியூமெரிக்கல்ஸ் பார்த்தாச்சாப்பா? எஸ். இன்னும் என்னென்னலாம் படிக்காமல் வச்சுருக்கீங்க? இனிமே தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுமா? சுஜாவு, இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்கப்பா? ஓகே சரி. ஸோ நம்ம லாஸ்ட் மினிட்ல நியூமெரிக்கல்ஸ் மட்டும் பார்த்துடலாம், ஓகேவா? நியூமெரிக்கல்ஸ் என்னென்ன கொஷின்ஸ் படிக்கணும் ஒரு சாப்டரில் இருந்து அப்படின்னு வந்து நியூமெரிக்கல்ஸ் மட்டும் ஒரு லாஸ்ட் மினிட் ரிவிஷன் மாதிரி நம்ம படிச்சிடலாம், ஓகேவா? எதுவுமே படிக்கலையா தனுஸ்ரீ? ஒரு டாப் 20 கொஸ்டின் நம்மளோட ஆப்லேயே நம்மளோட சேனல்லையே சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம், லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அட்லீஸ்ட் அந்த கொஷினையாச்சும் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. இந்த வேண்டிகிராஃப் இப்போ ஃபஸ்ட் சாப்டர்னா ஆக்சியல் லைன், ஈக்குவட்டோரியல் லைன், வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர். செகண்ட் சாப்டர் அப்படின்னா Wheatstone bridge, அதுக்கப்புறம் பொட்டென்ஷியோமீட்டர், அப்புறம் ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் மைக்ரோஸ்கோபிக் மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம். தேர்ட் சாப்டர் அப்படின்னா அதே மாதிரி ஆக்சியல் லைன், சைக்ளோட்ரான், இந்த 2 பயோசவர்ட் லா இந்த கொஷின். ஃபோர்த்து சாப்டரில் டிரான்ஸ்ஃபார்மர் கொஷின், ஆர்எல்சி சர்க்கியூட், ஓகேவா? அப்புறம் ஃபிஃப்த்து சாப்டரில் அந்த எமிஷன் ஸ்பெக்ட்ரம், அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், அண்ட் அது போக மேக்ஸ்வெல்லோட இன்டகிரேஷன் ஃபார்ம், ஓகேவா? மேக்ஸ்வெல் இன்டகிரேஷன் ஃபார்ம். அண்ட் 6th சாப்டரில் லென்ஸ் மேக்கர், மிரர், ஃபிசியோ மெத்தட். அட்லீஸ்ட் இந்த கொஷினையாச்சும் படிச்சுட்டு போங்க லாஸ்ட் மினிட்ல, ஓகேவா? ஓகே, ஹாய் எல்லாத்துக்குமே ஒரு ஹாய்ப்பா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா கிளாஸை? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்த்துடலாம்ப்பா. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சாப்டர் 6 தான் பார்க்காம வச்சுருக்கீங்க. ஸோ சாப்டர் 6ஓட இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்துடலாமா? நியூமெரிக்கல்ஸ். ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது, ஓகேவா? ஸோ ஈஸியாக தான் இருக்கும். ஸோ குயிக்காக ஒரு சாப்டர்லேருந்து ஒரு 10 நியூமெரிக்கல்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ 10 நியூமெரிக்கல்ஸ், அப்போ ஒரு 6 சாப்டர், ஒரு 60 நியூமெரிக்கல்ஸ் நம்ம வந்து பார்த்துடலாம், ஓகேவா? எஸ், கிளியர்? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஹாய் கேம் ரோலர், தனு, ஏஐ, ஜெசிம், பாரதி, ஓகேவா? 11th கெமிஸ்ட்ரி இல்லைப்பா, இது 12th ஃபிசிக்ஸ் போயிட்டுருக்கு. இன்ஃபர்மேஷன் தமிழா, பைரவா, ஓகேவா? மேடி, டாவின்சி. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது வந்து ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின், சரியா? இஃப் த ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் ஆஃப் அ கான்கேவ் மிரர் இஸ் 30 சென்டிமீட்டர், வாட் இஸ் இட்ஸ் ஃபோக்கல் லென்த்? ஃபோக்கல் லென்த் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ எனி ஐடியா? ஃபோக்கல் லென்த் ஃபார்முலா இது ஒரு 2 மார்க்கு கூட. ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கிறது ஒரு 2 மார்க் கொஷினாக கூட இருக்குது, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு எரிக் ஜொனார்த்தன், நம்ம வந்து இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம்? நியூமெரிக்கல்ஸ் பார்த்துட்ருக்கோம், சரியா? ஸோ சார் வந்து வேறு லைவில் இருக்கார், ஓகேவா? நம்ம ஆண்ட்ரூ சார். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க கிவனில். ஸோ எப்போவுமே கொஷினில் கிவனில் எழுதி பழகிக்கோங்க. ஸோ கிவனில் நம்மளுக்கு ஃபோக்கல் லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஸோ கொஞ்சம் பெருசாகவே எழுதுகிறேன். எஸ், ஸோ கிவனில் ஃபோக்கல் லென்த் வந்து 30 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா? என்ன கேட்குறாங்க? டு ஃபைண்ட் வந்து எனக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கேட்குறாங்க, ஆர். இப்போ எனக்கு ஆருக்கும் எஃப்க்குமான ரிலேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஆருக்கும் எஃப்க்குமான ரிலேஷன் என்ன? ஃபார்முலா ஃபோக்கல் லென்த் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் டிவைடட் பை 2. இதுதான் எனக்கு ஃபார்முலா. எப்போவுமே ஃபார்முலா எழுதினீங்க அப்படின்னா 5 நம்மளுக்கு ½ மார்க்ஸ் கிடைக்கும், சரியா? ஸோ அப்போ ஃபோக்கல் லென்த் இஸ் ஈக்குவல் டு ஆர் பை 2. எனக்கு இப்போ ஆர் தான் வேணும். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு, சரியா? எஸ், ஆர் இஸ் ஈக்குவல் டு எது கேட்குறாங்கப்பா? ஃபோக்கல் லென்த் தான் கேட்குறாங்க. அப்போது ஆர் கொடுத்துருக்காங்க, ஃபோக்கல் லென்த் கேட்குறாங்க இல்லையா? ஸோ அப்போது எஃப் இஸ் ஈக்குவல் டு ஆர் பை 2 ஃபார்முலாவா? அப்போ ஆர் என்ன? 30 பை 2. ஸோ அப்போ ஃபோக்கல் லென்த் வந்து 15 சென்டிமீட்டர். இது ஒரு கிரியேட்டிவ் கொஷினில் கேட்க சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் இந்த கொஷினை நல்லா படித்து வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின்,
a object is placed at a distance of 20 centimeter from a concave mirror of focal length 15 centimeter. ஒரு ஆப்ஜெக்டை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கான்கேவ் மிரரில் இருந்து 20 சென்டிமீட்டர் முன்னாடி பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கான்கேவ் மிரர் அப்படின்னா எல்லாமே நெகட்டிவ். என்னோட யூ வி எஃப் வேல்யூஸ் எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். சரியா? ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு -20. ஸோ எல்லாமே என்ன சொன்னேன், 20 மைனஸாக தான் இருக்கும். ஸோ -20. சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோக்கல் லென்த்துமே மைனஸில் தான் இருக்கும், -15 சென்டிமீட்டர். இப்போ என்ன கேட்குறாங்க, வாட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த மிரர் அ ஸ்க்ரீன் ஷுட் பி பிளேஸ்டு டு கெட் அ ஷார்ப் இமேஜ். ஸோ எனக்கு வி கேட்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷனில் நேச்சர் ஆஃப் இமேஜ் கேட்குறாங்க. சரியா? நேச்சர் ஆஃப் இமேஜ் கேட்குறாங்க. ஸோ ரெண்டும் கண்டுபிடிச்சிடலாமா? இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இல்லைப்பா, நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா நியூமரிக்கல்ஸ் மட்டும்தான். சரியா? எஸ், கிளியர் பைரவா? ஜஸ்ட் நியூமரிக்கல்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நீங்கள் எல்லாருமே நியூமரிக்கல்ஸ் தான் பார்க்காம போவீங்க. கிட்டத்தட்ட நியூமரிக்கல்ஸ்லேருந்து நம்மளுக்கு 10 to 15 மார்க்ஸ் வரும். ஸோ நம்ம ஒரு டாப் நியூமரிக்கல்ஸ் மட்டும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 நியூமரிக்கல்ஸ் மட்டும் நம்ம இன்றைக்கி முடிச்சிடலாம். ஓகேவா? கிளியர்? ஸோ எல்லாத்துக்குமே கிளியரா? ஓகே ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்ப்பா, வி கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி வந்து நேச்சர் ஆஃப் இமேஜ் கண்டுபிடிக்கணும். நியூமரிக்கல்ஸ் தான். ஓகேவா? எஸ், 5 மார்க் இல்லை, நியூமரிக்கல்ஸ் பார்த்துட்ருக்கோம். சரி. ஸோ இப்போ நேச்சர் ஆஃப் இமேஜ் அண்ட் வி. ஸோ கான்கேவ் மிரரோட ஃபார்முலா என்ன, மிரரோட ஃபார்முலா வந்து 1/f is equal to 1/v plus 1/u. இதுதான் எனக்கு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம வி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வி வேணும் அப்படின்னா 1/f minus 1/u. ஸோ எஃபோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம், 20 and 15. ஸோ எஃப் வந்து -15 மைனஸ் ஆஃப் 1/-20. சரியா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்ப்பா, -20 + 15 டிவைடட் பை 300. அப்போ எனக்கு 5/300 கிடைக்கும். இதுதான் என்னது, 1/v. ஸோ அப்போ v is equal to -16 சென்டிமீட்டர். ஸோ வியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு, விச் இஸ் -60. நெக்ஸ்ட்டில் வந்து ஆமாம் சுபலக்ஷ்மி, நெக்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்கணும், நேச்சர் ஆஃப் த இமேஜ். எப்போவுமே நேச்சர் கேட்டாங்க அப்படின்னா மேக்னிஃபிகேஷனோட ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா என்ன, -v/u. ஸோ இங்கே -v வந்து எனக்கு -60 டிவைடட் பை u என்னது, u வந்து -20. ஸோ அப்போ எனக்கு -3 மேக்னிஃபிகேஷன் வரும். ஸோ மேக்னிஃபிகேஷன் மைனஸில் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு அர்த்தம் எனக்கு ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் இமேஜ் கிடச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் என்ன எழுதணும், நேச்சர் ஆஃப் இமேஜஸ் ரியல் அண்ட் இன்வெர்ட்டட். புரிஞ்சிச்சா? ஸோ எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு இந்த கொஸ்டின்? இந்த கொஸ்டின் எல்லாருக்குமே கிளியரா? ஸோ மேக்னிஃபிகேஷன் கேட்குறாங்க, நேச்சர் ஆஃப் இமேஜ் கேட்குறாங்கன்னா மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ மேக்னிஃபிகேஷன் என்னது, -v/u. ஓகேவா? கிளியர் எல்லாத்துக்கும்? சாப்டர் 12 ஓகேப்பா. ஸோ கிளாஸ் 12 ஃபிசிக்ஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு 6 வந்துட்டு ஃபஸ்ட் 6லேருந்து என்னென்ன சாப்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா 4 and 6. 4th and 6th சாப்டர் படிச்சிங்கனாலே எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணலான்னு தெரியுமா? ஸோ கிட்டத்தட்ட 20-25 மார்க்கு கிட்ட ஸ்கோர் பண்ணிடலாம் 4th சாப்டர் அண்ட் 6th சாப்டர் படிச்சிங்கன்னா. ஓகேவா? எஸ், ஃபோக்கல் லென்த்தும் யூவும் வியோட வேல்யூவும் எப்போவுமே எனக்கு கான்கேவ் மிரருக்கு நெகட்டிவாக தான் இருக்கும். கான்கேவ் மிரருக்கு யூவிஎஃப் எல்லாமே நெகட்டிவ், அதனால தான் நெகட்டிவ் சிம்பிள் போட்டிருக்கேன். கிளியரா அலமேலு? எஸ். ஸோ அடுத்த கொஷின்பா, பியோர் water has refractive index of 1.33. pure water oda refractive index na ena n oda value 1.33 nu kuduthirukanga. what is the speed of the light through it? அதாவது லைட் ஓட ஸ்பீடு v ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா என்ன, v is equal to c/n. இதுதான் எனக்கு ஃபார்முலா. cனா என்ன, வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் ஏர். அப்போது 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் டிவைடட் பை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1.33. ஸோ 3யும் 1.33யும் டிவைட் பண்ணிங்கன்னா 2.26 × 10⁸ மீட்டர்/செகண்ட் கிடைக்கும். இதுதான் ஆன்சர். இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
கேட்குறக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேவா? சாப்டர் 6 பார்க்கலாம், 5 பார்க்கலாம், 4 3 2 1 ரிவர்ஸில் இருந்து வரலாம். ஓகேவா தீபா? எஸ், கிளியர்? ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஸோ 2 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம், F is equal to R/2 ஒன்று. அடுத்தது கான்கேவ் மிரருக்கு மிரர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணோம், அதாவது 1/F is equal to 1/V plus 1/U. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னது, பியோர் வாட்டர் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம வெலாசிட்டி ஆஃப் லைட் வந்து கண்டுபிடிக்கணும். வியோட வேல்யூ C/N. சரியா? என் வந்து இங்கே கொடுத்துட்டாங்க 1.33. கிளியர் ஸ்வேதா? நம்ம நியூமெரிக்கல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம்ப்பா. ஓகே, அடுத்தது light travels from air into a glass slab of thickness 50 cm. லைட் வந்து எங்கேருந்து ட்ராவல் ஆகுது, ஏரில் இருந்து ஒரு கிளாஸ் ஸ்லாப்குள்ளே லைட்டு போகுது, அதோட திக்னஸ் 50 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க, திக்னஸ் D வந்து 50 சென்டிமீட்டர். ஸோ சென்டிமீட்டரில் இருக்கிறது மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுவோமா, அப்போ 50 × 10⁻², அப்போ 0.5 மீட்டர் கிடைக்கும். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5ன்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் கிளாஸ்? கிளாஸில் லைட்டோட ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க ஸ்பீட் ஆஃப் லைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு? ஸோ ஸ்பீட் ஆஃப் லைட் ஃபார்முலா இப்போ தானே பார்த்தோம், C/N. ஸோ Cனா என்ன, 3 × 10⁸. N எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1.5. அப்போ V எவ்வளோ வரும், V 2 × 10⁸ மீட்டர் per செகண்ட். இது ஃபஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். இதை மட்டும் தனியாக கூட எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேவா? அடுத்தது, வாட் இஸ் த டைம் டேக்கன் பை த லைட் டு ட்ராவல் த்ரூ த கிளாஸ் ஸ்லாப்? டைம் T கேட்குறாங்க. ஸோ T அப்படின்னா என்ன, T is equal to distance is equal, time is equal to distance by velocity ன்னு எழுதலாமா? இது 1, இது 2பா. சரியா? ஸோ டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டின்னு எழுதலாமா? அப்போது டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன, டிஸ்டன்ஸ் திக்னஸ். ஸோ திக்னஸ் 0.5, வெலாசிட்டி எவ்வளோ, 2 × 10⁸. ஸோ அப்போ சால்வ் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும், T is equal to 2.5 × 10⁻⁹ செகண்ட். இதுதான் டைம். ஓகே, ஸோ அடுத்தது தேர்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்குறாங்க, தேர்ட் சப்டிவிஷனில் what is the optical path of the glass slab? optical pathனா D' is equal to ND formula. ஸோ N எவ்வளோ, N 1.5, thickness 0.5. அப்போ எனக்கு 75 சென்டிமீட்டர் கிடைக்கும். சரியா? கிளியர்? சைக்ளோட்ரான் அப்புறம் பயோசவர்ட் லா ரெண்டுமே அந்த சாப்டர்லேருந்து இம்பார்ட்டன்ட்ப்பா. எஸ், ஆமாம் சுப்புலக்ஷ்மி, நம்ம நியூமெரிக்கல்ஸ் பார்த்துட்ருக்கோம். நியூமெரிக்கல்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த நேரம் நீங்கள் வந்து இப்போ உட்காந்து 5 மார்க் படிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன் இல்லைப்பா. நீங்கள் காலையிலே படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த 5 மார்க்கை ரிவைஸ் பண்ணுங்கள். சரியா? ஏன்னா நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னா கடைசி நிமிஷத்தில் நீங்கள் ரிவைஸ் பண்ணாதான் ஞாபகம் இருக்கும். 5 மார்க்கை புதுசாக நான் சைக்ளோட்ரான் படிக்கிறேன், பயோசவர்ட்லாம் படிக்கவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மறந்துடுவீங்க. சரியா? எஸ், ஆமாம், இன்றைக்கி நியூமெரிக்கல்ஸ் லைவ் தான். ஓகே, அடுத்த கொஷின், light traveling through a transparent oil enters into a glass of refractive index 1.5. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, refractive index of glass கொடுத்துருக்காங்க, NGன்னு எழுதணும், which is 1.5. refractive index of glass with respect to oil. ஸோ refractive index of glass with respect to oilனா GOன்னு எழுதணும். சரியா? is 1.25 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, refractive index of oil எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே எனக்கு இதுதான் வந்து ஃபார்முலா. இந்த NGOவை வந்து எப்படி எழுதலாம்னா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஆயில்னு எழுதிக்கலாம். இப்போ இதில் எனக்கு NO தானே வேணும், அப்போ NO is equal to NG/NGO அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ NG எவ்வளோ, 1.5, NGO எவ்வளோ, 2.5. ஸோ ரெண்டுமே கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஆயில். அவ்வளோதான், ஈஸி. எஸ், அவர் வந்து ஒரு 8:30க்கு மேலே வருவார். சரியா? கிளியர் எல்லாத்துக்குமே? தனுஸ்ரீ, ஸ்ரீவாரி அம்மாள், ஜோஸ், ஓகே. ஸோ அடுத்தது, if the focal length is 150 centimeter for a lens. ஸோ ஒரு லென்ஸோட ஃபோக்கல் லென்த் வந்து 150 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க.
பவர் கேட்குறாங்க, பவர்னா P. ஸோ பவரோட ஃபார்முலா என்ன? 1/F. ஸோ எஃப்ஐ வந்து இன் மீட்டர்ஸில் தான் எழுதணும், ஃபோக்கல் லென்த்தை இன் மீட்டர்ஸில் தான் எழுதணும், விச் இஸ் 1/150. சென்டிமீட்டரில் இருக்குது, மீட்டர்ஸில் மாற்றினீங்கன்னா இன்டூ 10⁻². அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 1/1.5. ஸோ 1/1.5 0.67 டயோப்டர்ஸ். இதுதான் எனக்கு பவரோட வேல்யூ. சரியா? சில ஆன்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா. 1/1.5னா 0.67, 3/2னா என்ன வேல்யூ அப்படின்றதெல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நவீனா நல்ல வேலை கேட்டிங்க. இது 10th லைவ் இல்லை, 12th லைவ். இது 12th லைவ் தான் போயிட்டுருக்கு. ஸோ 6th சாப்டர் பார்த்துட்ருக்கோம். தெரியலையா 6th சாப்டர் அப்படின்னு நவீனாக்கு? எஸ், தெரிஞ்சிச்சா தெரியலையா? ஓகே ஓகே, சூப்பர். ஸோ அடுத்த கொஷின் போயிடலாமா? கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம் பயாலஜி இருக்கும் இல்லையா? ஸோ பயாலஜிக்கு முன்னாடி கிளாஸ் இருக்கும்ப்பா. ஸோ அதே மாதிரி த ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன் ஃபார் அன் ஈக்குவலேட்ரல் ப்ரிசம் இஸ் 37 டிகிரி. ஸோ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனாக டி வந்து 37 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால் n கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபார்முலா என்ன? a plus d/2 divided by a/2. இதுதான ஃபார்முலா. இப்போ இதில் ஏனா என்ன? ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம். ஸோ ஏவோட வேல்யூ எப்போவுமே 60 டிகிரி தான், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ விச் இஸ் 60 + 37 சைன் பா முன்னாடி சைன். ஸோ விச் இஸ் சைன் 60 + 37 divided by sin 60/2. ஸோ சைன் sin 60 + 37 divided by 2 என்ன வரும்? sin 48.5 divided by sin 30. ஸோ sin 48.5னா 0.75 divided by sin 30 அப்படின்னா 0.5. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 1.5 கிடைக்கும். இதுதான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட ஃபார்முலா. கிளியரா இருந்துச்சேப்பா தீபா? இனி கிளாஸ் வந்து 12th ஃபிசிக்ஸோட நோட்டிஃபிகேஷன் வந்துச்சே. அலைமேலும் எப்போ வந்து வெலாசிட்டியை 2d/t அப்படின்னு எழுதணும் அப்படின்னா, எனக்கு டிஸ்டன்ஸ், லைட்டோட டிஸ்டன்ஸ் இப்படி போயிட்டு எனக்கு திரும்பி வந்துச்சு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்டன்ஸை 2dன்னு எழுதணும். ஓகேவா? இப்போ சப்போஸ் எனக்கு அங்கே மென்ஷன் பண்ணலை அப்படின்னா அப்போ d/tன்னு எழுதணும். ஓகேவா அலைமேலு? ஸோ நீங்கள் ஃபிசியோ மெத்தடில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா லைட் வந்து எனக்கு இப்படி போயிட்டு மிரரில் பட்டு திருப்பி வரும். கரெக்டாக? அப்போ நான் வெலாசிட்டியை 2d/tன்னு எழுதியிருப்பேன் இல்லையா? இப்போ இங்கே லைட் போயிட்டெல்லாம் திரும்பி வரல. அப்போ நார்மல் ஃபார்ம்ல d/tன்னு எழுதிக்கலாம். சரியா? ஓகே. ஸோ அடுத்த கொஷின்ப்பா. an object 4 cm height is placed at 6 cm in front of a concave mirror of radius 24 cm. ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட ஹைட் என்ன சொல்கிறாங்க? 4 cm சொல்கிறாங்க. அது எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம்? கான்கேவ் மிரருக்கு முன்னாடி ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ u 6 cm. அகைன் நீங்கள் கான்கேவ் வந்தனால UVF எல்லாமே நெகட்டிவ்ஸ், அதனால் இங்கே யூவை நெகட்டிவ்னு போட்டோம். ஸோ அதே மாதிரி ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 24 cm இல்லையா? இப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரை வச்சு நான் ஃபோக்கல் லென்த்தை எழுதலாம். எப்படி? ஃபோக்கல் லென்த்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் டிவைடட் பை 2. அப்போது 24/2 என்னது? 12. ஸோ அதே மாதிரி ஒரு கான்கேவ் மிரருக்கு ஃபோக்கல் லென்த் நெகட்டிவில் இருக்கும். ஸோ அதனால் F is equal to -12. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? ஃபைண்ட் த பொசிஷன் V, ஹைட்டுனா H', மேக்னிஃபிகேஷன்னா M. இது மூணையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நேச்சரையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரியா? why நியூ நெகட்டிவ்? ஏன்னா இது ஒரு கான்கேவ் மிரர். கான்கேவ் மிரருக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே நான் சொன்னேன் எல்லாமே நெகட்டிவ். ஓகேவா? அசீர், நான் மேக்ஸிமம் தமிழ் வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். சரியா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் V ஃபார்முலா, V எனக்கு வேணும். ஸோ நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்? லென்ஸ் மிரர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாமா? இதுதான் மிரர் ஈக்குவேஷன். இப்போ இதில் எனக்கு U 1/V வேணும். ஸோ 1/V வேணும் அப்படின்னா எல்லா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ 1/V வேணும் அப்படின்னா 1/-12 + 1/6. ஸோ இது எப்படி எழுதலாம்? 6 + -12 divided by 6 into -12 எழுதலாம். அப்போ எனக்கு V is equal to 12 cm கிடைக்கும் இல்லையா?
-12 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், v அப்படியே வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு v கண்டுபிடிச்சாச்சு, h டேஷ் கண்டுபிடிக்கணும். மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா என்ன, h டேஷ் பை ஹெச்சா இல்லையா? ஸோ இல்லைனா h dash by h is equal to minus v by u ன்னு எழுதலாமா? ஸோ இதில் எனக்கு h dash தான் வேணும். ஸோ h dash is equal to h into minus v by u. ஸோ h என்னது, h இங்கே 4 சென்டிமீட்டர். அப்போ 4 into minus vனா v ஓட வேல்யூ -12, அப்போ +12 ஆகிடும். டிவைடட் பை u வந்து எவ்வளோ, -6. அப்போ எனக்கு ஹைட் எவ்வளோ கிடைக்கும், ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். சரியா? இது வந்து 8 சென்டிமீட்டர் ஆகிடும். ஓகே, ஹைட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நேச்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா f12 தானப்பா, இங்கே f வந்து 12ன்னு எடுத்தாச்சு இல்லையா? ஏன்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 24. அப்போது எனக்கு அதுலேருந்து ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கணும்னா 24 டிவைடட் பை 2. ஓகேவா? எஸ். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் மேக்னிஃபிகேஷனோட ஃபார்முலா என்ன, h டேஷ் பை ஹெச். ஸோ ஹெச் இங்கே எவ்வளோ 8, ஹெச் வந்து 4. ஸோ மேக்னிஃபிகேஷன் 2 வந்திருக்கு. ஸோ மேக்னிஃபிகேஷன் எனக்கு இந்த மாதிரி பாசிட்டிவ் வேல்யூவாக வந்துச்சு அப்படின்னா, மேக்னிஃபிகேஷனுக்கு நோ யூனிட். ஸோ மேக்னிஃபிகேஷன் எனக்கு பாசிட்டிவாக வந்துச்சுன்னா எனக்கு இமேஜ் வந்து வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட்னு சொல்லுவோம். சரியா? வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஹெச்சா, ஹெச் வந்து இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்கப்பா 4 சென்டிமீட்டர். நம்மளுக்கு ஹெச் இதுதான் ஃபார்முலா, இதில் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், அவ்வளோதான். சரியா? இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஹெச் டேஷ் கிடச்சிடும். ஓகேவா அசீர்? எஸ், கிளியர், எல்லாத்துக்குமே கிளியர். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் இயர் குவார்டர்லியில் கேட்ட கொஸ்டின். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் குவார்டர்லியில் கேட்ட கொஷின்ஸ் தான். சரியா? ஓகே, ஸோ எல்லாருமே ரொம்ப 6th சாப்டர் முடிய போகுது இந்த கொஷினோட. ஸோ எல்லாருமே நல்லா கவனிங்க. An object is placed at a certain distance from a convex lens of focal length. Convex lens ஓட focal length வந்து 40 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. Find the object distance, u கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. If image obtained is 4 times, magnified 4 times அப்படின்னா இமேஜ் வந்து பார்க்க எப்படி இருக்குன்னா ஆப்ஜெக்டை விட 4 மடங்கு பெருசாக இருக்குது. அப்போ எப்படி எழுதணும், v is equal to 4uன்னு எழுதணும். சொல்லுங்கள் தீபா, என்ன டவுட்? எஸ், ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி எனக்கு இங்கே லென்ஸ் கொடுத்தனால லென்ஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணும். லென்ஸ் ஈக்குவேஷன் என்னது, மிரர் ஈக்குவேஷன் மாதிரியே தான், பட் சென்டரில் எனக்கு வந்து நெகட்டிவ் வரும். அதாவது 1/v - 1/u. சரியா? ஸோ இப்போ இங்கே 1/vயா, ஸோ வியோட வேல்யூ என்ன, 4u - 1/u. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், u - 4u. கீழே என்ன பண்ணுவீங்க, டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போ 4u² தான் எனக்கு என்னது 1/f. ஸோ விச் இஸ் 1/f இஸ் ஈக்குவல் டு -3u டிவைடட் பை 4u². ஸோ இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா -3f இஸ் ஈக்குவல் டு 4uன்னு கிடைக்கும். கரெக்டா? எஸ். அப்போ எனக்கு -3f இஸ் ஈக்குவல் டு 4uன்னு கிடைக்கும். ஸோ அப்போ எனக்கு u தான் வேணும். ஸோ u இஸ் ஈக்குவல் டு -3f டிவைடட் பை 4. ஸோ அப்போ -3 இன்ட்டு f எவ்வளோ கொடுத்துருக்காங்க, f 20 சென்டிமீட்டர். அப்போ 20 டிவைடட் பை 4. ஸோ விச் இஸ் 60/4 கிடைக்கும். அப்போ u வந்து -15 சென்டிமீட்டர். இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் குவார்டர்லி இயரில் கேட்டது. ஓகேவா? எஸ், கிளியர், எல்லாத்துக்குமே கிளியரா புரிஞ்சிச்சா? எல்லாத்துக்குமே சொல்லுங்கள். ராதிகா, ரதி, என்ன டவுட்? அருண், தீபா, ஷமீர், கிளியர்? தேங்க்யூ அலமேலு. ஸோ அடுத்தது நம்ம சாப்டர் 5 போயிடலாமா? சாப்டர் 5ல் 3 இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் இருக்குப்பா. ஓகேவா? அசீர் ஒன்றும் இல்லை, அங்கே வந்து லென்ஸ் ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணுவீங்க. லென்ஸ் ஈக்குவேஷன் என்ன, 1/f இஸ் ஈக்குவல் டு 1/v - 1/u. அதில் வியோட இடத்துல மட்டும் 4uன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. ஏன் 4u? ஏன்னா இமேஜ் பார்க்குறதுக்கு ஆப்ஜெக்டை விட 4 மடங்கு பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ v இஸ் ஈக்குவல் டு 4u. ஓகேவா? கிளியர்?
இப்போ நெக்ஸ்ட்டு 5.2 இம்பார்ட்டன்ட் சம் 5.2 பா. இப்போது the relative magnetic permeability of the medium is 2.5. relative magnetic permeabilityனா என்ன? ஃபஸ்ட்டு magnetic permeabilityனா mu r வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 2.5ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது and the relative electrical permittivityனா என்ன? relative permittivityனா epsilon r 2.25 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? கம்ப்யூட் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா n, விச் இஸ் என்னோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. எனக்கு என்னோட ஃபார்முலா தெரியும், ரூட் ஆஃப் எப்சிலான் ஆர் மியூ ஆர். ஸோ இதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்னோட ஃபார்முலா என்ன? எப்சிலான் ஆர் மியூ ஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2.25 into 2.25 which is மல்டிப்ளை பண்ணால் 2.5யும் 2.25யும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குப்பா? 5.625 root 5.625 என்னது? 2.37. ஸோ இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கிளியர்? சொல்லுங்கள் பாலகிருஷ்ணன். கிளியரா? ஸோ அடுத்த கொஷின் போயிடலாமா? ஸோ எத்தனை பேர் ப்ரெசென்ட்டில் இருக்கீங்க, எத்தனை பேர் வந்துட்டு ஆப்சென்ட்டில் இருக்கீங்க? லைவில் இருக்கீங்க பட் ஆனால் மென்டலி ஆப்சென்ட்னு யாராச்சும் இருக்கீங்களா? சஞ்சய், மகா, ஸோ எல்லோரும் கவனிச்சுட்டு தானே இருக்கீங்க? ஓகேப்பா. ஸோ அடுத்தது compute the speed of an electromagnetic wave in a medium if the amplitude of electric and magnetic fields are அப்படின்னு சொல்லி ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. amplitude of electric field வந்து இது, amplitude of magnetic field வந்து இது. amplitudeனாலே electric fieldோட amplitudeனா E0 which is 3 into 10 power 4. அதே மாதிரி magnetic fieldோட amplitude அப்படின்னா B0 which is 2 into 10 power -4. இப்போ என்ன கேட்குறாங்க? வெலாசிட்டி கேட்குறாங்களா? ஸோ வெலாசிட்டி ஃபார்முலா என்னென்னா E0 by B0. ஸோ E0 எவ்வளோ? 3 into 10 power 4. B0 என்ன? 3 into 10 power -4. 2 into 10 power -4. ஸோ 3 divided by 2 என்னது? 1.5 into இந்த 10 power -4 மேலே வந்துச்சுன்னா 10 power 8 ஆகிடும். ஸோ மீட்டர் per செகண்ட். இதுதான் வெலாசிட்டி. கிளியர்? சொல்லுங்க ராதிகா. ஓகேவா? ஸோ கிளியரா? இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது 4th சாப்டர் போயிடலாமா? ஸோ 2 சாப்டர் முடிச்சிருக்கோம். எஸ் ஆமாம் நஸ்ரீன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 2 சாப்டர் முடிச்சிருக்கோம், இன்னும் 3 தான் இருக்குது. ஓகேவா? இது இன்னும் ஒரு 1 hour போகும் ஃபாத்திமா. கண்டிப்பாக அஷ்ப்ளேஸ் ரோப்ளாக்ஸ் கண்டிப்பாக வரும். ஓகேவா? இதெல்லாமே ரொம்ப ரொம்ப ப்ரையாரிட்டி. லாஸ்ட் இயர் குவார்டர்லியில் கேட்ட கொஷின். சரியா? இதெல்லாமே சொல்லுங்கள். மைமூனா சையத், என்ன டவுட்? ஸோ டவுட்ஸை அப்படியே போஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா? எக்ஸசைஸில் எதுவும் இம்பார்ட்டண்ட் இல்லைப்பா. ஓகே, அடுத்தது சாப்டர் 4. ஸோ நம்ம ரிவர்ஸ்லேருந்து வந்திருக்கோம். 654. இப்போது சர்க்குலர் ஆண்டனா ஆஃப் ஏரியா 3 மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஏரியா 3 மீட்டர் ஸ்கொயர் இஸ் இன்ஸ்டால்ட் அட் அ பிளேஸ் இன் மதுரை. ஸோ மதுரையில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ஒரு ஆண்டனாவை. The plane of the area of the antenna is inclined at 47 degree. எப்பப்பெல்லாம் இந்த டேர்ம் இன்க்ளைன்டு பார்க்குறீங்களோ, இந்த மாதிரி டேர்மை இன்க்ளைன்டு பார்க்குறீங்களோ, அப்பப்பெல்லாமே தீட்டா வேல்யூவை 90 டிகிரியோட மைனஸ் பண்ணிடுங்க. ஸோ அப்போ இங்கே 47ஆ? ஸோ 47. 90 minus 47 எவ்வளோப்பா? 90 minus 47. எஸ், 90 minus 47 கிளாஸில் இல்லையா? சரியா? இப்போ என்ன கேட்குறாங்க? எனக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கேட்குறாங்க. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால் 5B. 5Bயோட ஃபார்முலா என்ன? BA cos theta. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா BA cos theta which is equal to Bனா 4.1 இங்கே கொடுத்துருக்காங்க. 4.1 into 10 power -5. ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 to cos theta ஓட வேல்யூ 43. ஸோ which is equal to
4.1 into 10 power minus 5 into 3 into cos 43 degree na 0.7314. இதெல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இல்லைனா log book யூஸ் பண்ணணும். சரியா? ஓகே. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் 89.96 10 power minus 6 வெப்பர் கிடைக்கும். சரியா? இதுதான் 5B ஓட வேல்யூ. கிளியர்? நோப்பா நியூமரிக்கல்ஸ்னால் பார்த்தோம். சரியா? பார்த்துட்ருக்கோம். ஸ்டடி ஸ்பியர். ஓகே, கிளியரா? இது எல்லாத்துக்குமே கிளியர்? ஈஸியாக இருக்கா இந்த கொஷின்? ஓகே. ஸோ அடுத்தது, the magnetic flux passes through a perpendicular plane of a circuit and it is directed into paper. If the magnetic flux varies with time as per the relation. ஸோ எனக்கு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுக்குறாங்களோ அப்பப்பெல்லாம் நீங்கள் என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் இந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே. ஸோ மில்லி வெப்பர்ப்பா. ஸோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா மில்லி வெப்பர். மில்லினா என்ன? 10 power minus 3. அப்போ இந்த ஈக்குவேஷனோட நீங்கள் 10 power minus 3 வெப்பர்னு எழுதிக்கணும். ஓகேவா? ஓகே. எஸ்ஐ யூனிட் வந்து நீங்கள் ஒரு யூனிட்டுக்கும் எக்ஸாம்பிள், பவர்னா வாட்டு, ஓகேவா, வெலாசிட்டினா மீட்டர் பர் செகண்ட், இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுட்டு படிக்கணும் யோகிக்காவே, இல்லைனா கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே. ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்க, ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப். இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அப்படின்னா என்ன? இதுதான் இன்டியூஸ்ட் இஎம்எஃப். ஸோ இன்டியூஸ்ட் இஎம்எஃபோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி எப்போ when டைம் 3 செகண்ட்ஸில் இருக்கும்போது அண்ட் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ டைம் 3 செகண்ட்ஸ். ஓகே. ஸோ இன்டியூஸ்டு கரண்ட்டோட ஃபார்முலா என்ன? இன்டியூஸ்டு கரண்ட்டோட ஃபார்முலா d5b/dt. அப்போது இங்கே d5bயோட வேல்யூ என்னமே கொடுத்துருக்காங்க, 2t³ + 8t² + 3t² + 8t. மில்லி வெப்பர் இல்லையா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 6t² 6t8. ஸோ இப்போ டைம் இன்ட்டு 10 power minus 3. இப்போ டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 செகண்ட்ஸ் அப்போ இல்லையா? ஓகே. ஸோ அப்போ டைம் is equal to 3 seconds. அப்போ எனக்கு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 6 3 3 is 9 plus 6 3 plus 8. ஸோ அப்போ எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 80 into 10 power minus 3 volt. இதுதான் என்னதுப்பா? EMF. கிளியர்? எல்லாத்துக்கும் கிளியரா? ஓகே. ஸோ நம்ம இப்போ இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம்ஸ்னால் பார்த்துட்ருக்கோம். சரியா? நிஜந்தன் அண்ட் எல்லாருக்குமே இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ ப்ராப்ளம்ஸில் இப்போ பார்க்குற ப்ராப்ளம்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. சரியா? ஸோ இது கிளியர்? அடுத்த கொஷின் போயிடலாமா? ஸோ அடுத்த கொஷினில் என்ன கேட்குறாங்க, த செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் அன் ஏர் கோர் சொலினாய்ட் இஸ் 4.8 milli Henry. If its core is replaced by iron core, then the self inductance becomes 1.8 Henry. Find out the relative permeability of an iron. ஸோ ஒரு அயன் இருக்குப்பா. ஸோ அந்த அயனோட ஃபஸ்ட்டு வந்து அந்த அயனுக்குள்ளே என்ன இருக்குன்னா அயன் கோர் சொலினாய்டு, ஒரு சொலினாய்டு இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஏர் வச்சுருக்காங்க. இப்போ அந்த ஏரை எடுத்துகிட்டு என்ன வைக்கிறாங்க அப்படின்னா அயன் கோர் வச்சுருக்காங்க. ஸோ இப்படி நான் மாற்றும் போது ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டினா என்னன்னு சொன்னேன்? மியூஆர். மியூஆரோட ஃபார்முலா என்ன? L iron divided by L air. Self inductance of iron core divided by self inductance of air core. இப்போ இங்கே ஏர் கோரோட செல்ஃப் இண்டக்டன்ஸ் என்னது? 4.8 milli Henry. அதே மாதிரி அயன் கோரோட செல்ஃப் இண்டக்டன்ஸ் 1.8. இது ரெண்டும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டாக புரியலன்னா கேளுங்க, இந்த சம் நான் மறுபடியும் சொல்லித்தரேன். ஸோ 1.8யும் 4. இதையும் டிவைட் பண்ணிங்கன்னா 375. நீங்கள் அப்புறமே டிவைட் பண்ணி பாருங்கள், நான் டேரெக்டாக எழுதுறேன். சரியா? ஸோ மியூஆரோட வேல்யூ என்ன? 375. ஸோ ஆண்ட்ரூ வந்துட்டு இன்னொரு லைவ் எடுத்துகிட்டு இருக்காரு.
சரியா? clear? Hi Anand, Jennifer. சொல்லுங்க மோனிகா, என்ன டவுட்? ஸோ அகெயின் ஒன்றும் இல்லைப்பா, மியூஆர் கேட்குறாங்க. மியூஆர் ஃபார்மில் LIN by LR. LIN வேல்யூ கொடுத்துட்டாங்க, LR வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் டிவைட் பண்ணி கண்டுபிடிங்க, அவ்வளோதான். ஓகேவா ஃபர்ஸ்டா? கிளியர்? ஸோ அடுத்தது போயிடலாமா? அசீர் கிளியரா? எல்லாத்துக்குமே கிளியர்? ஓகே. எஸ்ஐ யூனிட் இல்லை, ரிலேட்டிவ் வந்தாலே அதுக்கு எஸ்ஐ யூனிட் இல்லை. இங்கே ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி கேட்டிருக்காங்க, எஸ்ஐ யூனிட் இல்லை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அண்ட் ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் கொஷின் டீட்டெயில் எத்தனை பேர் படிச்சிட்டீங்க? டிரான்ஸ்ஃபார்மர் டீட்டெயில் எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியுமா? டிரான்ஸ்ஃபார்மரோட ஃபார்முலா மட்டும் பார்த்துடலாமா? ஏன்னா அது கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரியா? ஸோ VS by VP, NS by NP, IP by IS is equal to K. K na என்ன? voltage transformer ratio. NS, NP na secondary number of turns in secondary coil, NP na number of turns in primary coil, VS na voltage in secondary coil, VP na voltage in primary coil. So IP நாலே என்னது? primary, S na secondary. சரியா? இதுதான் ஃபார்முலா. இப்போது இந்த கொஷினில் ஒரு ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா 460 and 40,000 டோன்ஸ் இன் ப்ரைமரி அண்ட் செகண்டரி காயிலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரைமரி காயிலில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்குது? 460. செகண்டரி காயிலில் 40,000. சரியா? இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? ஃபைண்ட் த வோல்டேஜ் டெவலப்டு பர் டர்ன் ஆஃப் த செகண்டரி காயிலில் எவ்வளோ வோல்டேஜ் டெவலப் ஆச்சுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? வேறு என்ன சொல்கிறாங்க? if the transformer is connected to a 230 volt means, அப்போ டிரான்ஸ்ஃபார்மரை VP என்ன சொல்லியிருக்காங்க? 230 voltage பவர் சப்ளை கூட நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ the secondary is given a load of resistance. secondary load resistance என்ன? 10⁴. calculate the power delivered. P எவ்வளோன்னு கேட்குறாங்க, PS எவ்வளோன்னு கேட்குறாங்க. புரிஞ்சிச்சா ஃபர்ஸா? நான் கிவனை தான் எழுதிட்டு இருக்கேன், அதுவே புரியலன்னா எப்படிப்பா? ஜஸ்ட் கிவனை தான் நான் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். சரியா? எஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே கிளியரா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே கிளியர்? ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இங்கே பிஎஸ்ஸை கண்டுபிடிக்கணும் அண்ட் இங்கே விஎஸ்ஸை கண்டுபிடிக்கணும். ரெண்டு டேர்மை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? எஸ் அப்துல், இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம்ப்பா. சரியா? ஓகே. இப்போ என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு ஃபஸ்ட்டு விஎஸ் வேணும். ஸோ நம்ம ஃபார்முலான்னு என்ன பார்த்தோம்? விஎஸ் பை விபி இஸ் ஈக்குவல் டு என்எஸ் பை என்பியா. இப்போ இதில் எனக்கு விஎஸ் வேணும். ஸோ விஎஸ் இஸ் ஈக்குவல் டு விபி இன்டூ என்எஸ் பை என்பி. ஸோ அப்போது விபி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? விபி வந்து 230. என்எஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 40,000. என்பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? என்பி வந்து 460. ஸோ கேன்சல் பண்ணுங்கள். 2 times 20,000. ஸோ விஎஸ் 20,000 கிடச்சிருச்சு. ஸோ 20,000 விஎஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ப்ராப்ளமோட ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிஞ்சிச்சு. அடுத்தது பவர் கேட்கணும், கண்டுபிடிக்கணும். ஸோ பவரோட ஃபார்முலா என்ன? வி ஸ்கொயர் பை ஆர். ஸோ விஎஸ் ஸ்கொயர்னா 20,000 ஆர் எவ்வளோ? 10⁴ இங்கே கொடுத்துருக்காங்க, 10⁴. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 2 3 4. இப்போ எல்லா ஜீரோஸும் கேன்சல் பண்ணுங்கள். இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். அப்போ பவர் எனக்கு எவ்வளோ இருக்கும்? 20,000. ஸோ 2 to 4 ஆகிடும் இல்லையா? அப்போது 40 kilowatt. கிளியர்? சரி, ஏதாவது டவுட் இருக்காப்பா? ஈஸி இந்த கொஷின். எஸ், 40 kilowatt. எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்துச்சா?
ஓகேவா? ஸோ அடுத்த கொஷின் போகலாமா? ஹாய் ஜானகி ராமன், தமிழ், பக்தன், ஜானஸ், ஸோ எல்லாத்துக்கும் ஹாய். அடுத்த கொஷின். An inverter is a common electrical device which we use in our homes. நம்ம எல்லார் வீட்லையுமே இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஹாய் இலக்கியா சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, when there is no power in our house, inverter gives AC power to run few electronic appliances like light or fan. Okay, an inverter has an inbuilt step up transformer which converts 12 volt to 240 volt. அதாவது ஒரு இன்வெர்ட்டர் என்ன பண்ணுதுன்னா 12 வோல்ட்ல இருந்து 240 வோல்ட் கன்வெர்ட் பண்ணுது. அப்போ இங்கே 12 வோல்ட் தான் என்னது எனக்கு primary voltage. 12 volt தான் எனக்கு primary voltage which is அதே மாதிரி secondary voltage 240. ஓகேவா? அடுத்தது என்ன சொல்கிறாங்க, the primary coil has 100 turns. அப்போ NP என்னது 100. சரியா? அதே மாதிரி the inverter delivers 50 milliampere to the external circuit. அப்போ எவ்வளோ ஆம்பியர் டெலிவர் பண்ணுது எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்டுக்கு, செகண்டரி சர்க்கியூட்டுக்கு 50 மில்லி ஆம்பியர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி காயில். வேறு என்ன கேட்குறாங்க, ப்ரைமரி கரண்ட் ஐபி கேட்குறாங்க. சரியா? ஸோ எல்லாமே ஃபார்முலா தான்ப்பா. ஃபார்முலா தெரிஞ்சால் ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேவா? சூப்பர் கிரிஷ். ஸோ எத்தனை பேருக்கு ஆன்சர் தெரியுமோ கமெண்ட்டில் போடுங்க. எப்படி சம்மை வந்து சால்வ் பண்ணணும்னு தெரியும்னாலும் கமெண்ட்டில் போடுங்க. சரியா? ஓகே, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்ப்பா இதுக்கு? என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? Yes, Vs by Vp is equal to Ns by Np which is equal to Ip by Is equal to transformer ratio. இதை நம்ம படித்தோம் இல்லையா? ஸோ இதை நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு இதையும் நான் ரிலேட் பண்ணி எழுதுறேன். அப்போ K is equal to Vs by Vpயா? அப்போது Vs என்ன 240 by 12. அப்போ K என்ன கிடைக்கும், எனக்கு 20 கிடைச்சிரும் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா KNSோட ரிலேட் பண்ணுங்கள். அப்போ K is equal to Ns by Np. ஸோ K என்ன 20, Ns எவ்வளோ, Ns எனக்கு தெரியாது, Np எவ்வளோ 100. அப்போ Ns வந்து எனக்கு எவ்வளோ கிடைக்கும் 2000 டர்ன்ஸ் இல்லையா? இப்போது Ns நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட் வந்து நான் வந்து Ip by Is. ஸோ Kவை Ip by Isோட ரிலேட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு Ip தான் வேணும். அப்போது 20 into Is வந்து 50 மில்லி ஆம்பியர். அப்போ எனக்கு 1 ஆம்பியர் கிடைக்கும். இதுதான் ப்ரைமரி கரண்ட். டைரக்ட் கொஷின். எல்லாமே ஃபார்முலா டைரெக்டாக வந்துட்டு அப்ளை பண்ணால் போதும். அசீர் ஒன்றும் இல்லை, இதுதான் மெயின் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு நீங்கள் இதோட ரிலேட் பண்ணி டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ கண்டுபிடிக்கிறீங்க, அப்புறம் Ns by Np, அப்புறம் Ip by Is. அவ்வளோதான். கிளியர்? ஸோ ஏதாவது டவுட் இருக்காப்பா? நெக்ஸ்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். புரியுதா? சூப்பர் ஃபட்ஸா. ஸோ அடுத்தது பாருங்கள், கெப்பாசிட்டர் ஆஃப் கெப்பாசிட்டன் 10 ஸ்கொயர் டிவைடட் பை μf. ஸோ இது எப்படி வரணும்னா 10 ஸ்கொயர் by pi mu f பா, இதை மாற்றிக்கோங்க. 10 ஸ்கொயர் by pi mu f is connected to a 230 volt 15 Hz AC mains. Calculate the capacitive reactance. Capacitive reactance na enna x omega va sorry xc ஐ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. RMS வேல்யூ ஆஃப் கரண்ட்னா IRMS கண்டுபிடிக்கணும் அண்ட் ஈக்குவேஷனையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போது இதை நம்ம இப்படி எழுதலாம். கெப்பாசிட்டன்ஸ் வந்து என்னன்னு சொல்கிறாங்க 10 ஸ்கொயர் பை பை, மியூனா 10⁻⁻6 ஃபேரட். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க,
and VRMS வந்து 220 வோல்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ட். எக்ஸியோட ஃபார்முலா என்ன? 1/ωc. ஸோ இங்கே 1/ω வந்து என்னது? 2πfஆ. அப்போ 2π இன்ட்டு எஃப்க்கு பதில் 50 இன்ட்டு சினா என்ன? 10 ஸ்கொயர் பை பை. அப்போ 10 ஸ்கொயர் பை 5 நான் நியூமரேட்டரில் எடுத்துக்கிறேன். இன்ட்டு 10⁻⁻6. ஸோ பை பை எனக்கு கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா எக்ஸி என்ன கிடைக்கும்? எக்ஸி இஸ் ஈக்குவல் டு 100 ஓம். கிளியர்? கிளியராக எல்லாத்துக்கும்? ஸோ அவ்வளோதான், எக்ஸி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? ஐஆர்எம்எஸ். ஐஆர்எம்எஸோட ஈக்குவேஷன் IRMS is equal to VRMS by XC. So VRMS oda value enappa? VRMS 220 volt. So 220 volt divided by XC evlo? XC வந்து 100 ohm. So which is 100. அப்போ cancel பண்ணிங்க அப்படின்னா 2.2 ampere கிடைக்கும். இதுதான் IRMS. கிளியரா? அவ்வளோதான்ப்பா. 100 வராது, 1000 வராது, 100 தான். -4 ஆகிடுமா? ஸோ மேலே வந்துச்சுன்னா 0 கேன்சல் ஆகிடுமா? அப்போ 100 தான் எனக்கு வரும். ஓகேவா? அசீஸ் புரிஞ்சுச்சா? யோகி கவி கிளியர் எல்லாத்துக்கும்? எஸ். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்க? ஸ்கொயர் காயில் ஆஃப் சைடு 30 சென்டிமீட்டர். சைடு கொடுத்துருக்காங்க, பட் நம்மளுக்கு ஏரியா வேணும். ஏரியாவோட ஃபார்முலா என்ன? ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா ஏ ஸ்கொயரா? அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 30 ஸ்கொயர்னு எழுதணும். அப்போ எப்படி வரும்? 900 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எனக்கு சென்டிமீட்டரில் இருக்குது, எனக்கு மீட்டரில் தான் வேணும். அப்போது இன்ட்டு 10⁻⁻2 த ஹோல் ஸ்கொயர். அப்போது 900 இன்ட்டு 10⁻⁻4 மீட்டர்ஸ். இதுதான் என்னது? ஏரியா. சரியா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 500. மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளோ? 0.4. The plane of the coil is inclined at an angle of 30 degree. So theta 30 degree. என்ன கேட்குறாங்க? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கேட்குறாங்க. ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஃபார்முலா என்ன? 5B is equal to BA cos theta. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இங்கே கொடுத்தனால நம்ம என்னையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ என். அப்போது சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 500 இன்ட்டு 9 இன்ட்டு 900 இன்ட்டு 10⁻⁻4 இன்ட்டு ஏரியா எவ்வளோ? இது பி வந்து 0.4. காஸ் 30 டிகிரி. 30 60 காஸ் 30. ஸோ அதே மாதிரி இங்கே இன்க்ளைண்டு வந்திருக்கு. அப்போ நான் என்ன சொன்னேன்? இன்க்ளைண்டுனா 90 டிகிரியோட மைனஸ் பண்ணணும். அப்போது 60 டிகிரி. சரியா? ஸோ கரெக்ட் 60. ஸோ விச் இஸ் 45,000. சரியா? கிளியர்? எதா டவுட் இருக்கா? எதா டவுட் இருக்காப்பா? எஸ், எல்லாத்துக்குமே கிளியர். எந்த கொஷின்ப்பா? இந்த கொஷினா? ஓகே, இந்த கொஷின் நான் சால்வ் பண்ணி காட்டட்டுமா? XC is equal to 1/2πfc, which is 1/2 into pi into 50 into c க்கு பதில் 10 square into 10⁻⁻6. கரெக்டா? 10 square into 10⁻⁻6 pi. ஸோ பை கேன்சல் ஆகிடுமா? அப்போ எனக்கு இது மல்டிப்ளை பண்ணால் 100 வந்துடும். ஸோ 100 இன்ட்டு 10⁻⁻4. 10⁻⁻4 மேலே போச்சுன்னா 4 10⁻2.
ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 10 பவர் 2 which is 100 வெப்பர். புரிஞ்சிச்சா? 1000 கேட்டவங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சா? கிரினிஸ், பொட்டிக், ஜோஸ் புரிஞ்சிச்சா? ஸோ ஒன்றும் இல்லை, xc is equal to 1/2 pi fc. ஸோ இதில் f வந்து சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, c சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ 100 தான் வரும், 1000 வராது. அடுத்த கொஷின் போயிடலாமா? A straight metal wire crosses a magnetic field of flux 4 milliweber in a time 0.4 seconds. சரியா? Find the magnitude of EMF induced in the wire. ஸோ வயரில் EMF எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ எனக்கு d5b வந்து 4 milliweber கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு dt எவ்வளோ? 4 seconds, 0.4 secondsனு கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க? EMF ஃபார்முலா என்ன? d5b/dt. ஸோ 4 into 10 power minus 3 divided by 0.4 seconds. ஸோ கேன்சல் பண்ணால் 0.1, அப்போ எனக்கு 10 millivolt கிடைக்கும். கிளியர்? ஈஸி கொஷின். இந்த மாதிரி கொஷின் எல்லாம் கேட்டால் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகேவா? எஸ், கிளியராப்பா? ஸோ அடுத்தது போகலாமா? ஈஸியாக இருக்கா? எஸ் ஜோஸ் பிரிசிலா. ஸோ அடுத்த கொஷினும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தா என்ன பண்ணும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு சொன்னேன். சரியா? ஸோ இப்போது 5bயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 2t³ + 4t² + 8t + 8. ரெசிஸ்டன்ஸ் 5 ohmனு கொடுத்துருக்காங்க. டைம் 3 seconds. என்ன கேட்குறாங்க? இன்டியூஸ்டு கரண்ட் கேட்குறாங்க, ஐ கேட்குறாங்க. இது வந்து போன இயர் குவார்ட்டர்லியில் கேட்ட கொஷின். சரியா? ஓகே, இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? எனக்கு ஃபஸ்ட்டு ஐ வேணும் அப்படின்னா ஐயோட ஃபார்முலா என்ன? நார்மல் ஓம்ஸ்லா படி ஐ இஸ் ஈக்குவல் டு v/r. அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு இங்கே விக்கு பதில் சாப்டர் 4ல் நம்ம இஎம்எஃப்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இதில் எனக்கு இ வேணும், ஆர் தெரியும். ஸோ ஈயோட ஃபார்முலா என்ன? d5b/dt. ஸோ which is d/dt. 5bக்கு பதில் அந்த ஈக்குவேஷன் வந்துடும், which is 2t³ 4t² + 8t + 8. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அப்போ எனக்கு 6t² + 8t + 8 வரும். இப்போ டைம் எவ்வளோ செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? 3 seconds. அப்போது டைம் 3 seconds அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 9 + 8 3 + 8. அப்போ எனக்கு EMF is equal to 86 volt கிடைக்கும். கரெக்டாக? 86 volt. இப்போ நெக்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னா EMF கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 86 divided by R எவ்வளோ? R வந்து 5 ohm. ஸோ அப்போ I is equal to 17.2 ampere. கிளியர்? இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட்பா, இதை நோட் பண்ணிக்கோங்க. கிளியரா எல்லாத்துக்கும்? சொல்லுங்கள் செல்வகுமார் ஆசிரியர். ஸோ எல்லாருமே டிரான்ஸ்ஃபார்மர் கொஷின், சைக்ளோட்ரான் கொஷின், ஓகேவா? ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர், 6th சாப்டரில் லென்ஸ் ஈக்குவேஷன், அப்படி இல்லைனா மிரர் ஃபார்முலா, அப்படி இல்லைனா ஓகே கிறிஷிவ், ஸோ அப்படி இல்லைனா இந்த கொஷின்ப்பா ஃபிசியோ மெத்தட். இந்த 3 கொஷின்லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துடும். 7th சாப்டர், நிறைய பேத்துக்கு 7th சாப்டர் இருக்கு இல்லையா? ஸோ 7th சாப்டரில் என்ன படிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா 7th சாப்டரில் யங்ஸ் டபுள் ஸ்லிட்டும் பேண்ட் வித்தும் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? காயத்ரி நிறைய கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 5 6 4 கம்ப்ளீட் பண்ண போகிறோம்ப்பா. ஸோ இன்னும் 3 சாப்டர்ஸோட கொஷின்ஸ் இருக்குது. ஓகேவா? டிவிஷன் பண்ணாமல் இருந்தால் நம்மளுக்கு கரண்ட் வேல்யூ கிடைக்காது, தெரியாது இல்லையா? இங்கே இன்டியூஸ்டு கரண்ட் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அசீஸ். கிளியர்? ஸோ இதுக்கப்புறம் யாரும் வந்து புதுசாக படிக்காதீங்க. அதாவது நாளைக்கு எக்ஸாம் இல்லையா? நாளைக்கு எக்ஸாமுக்கு புதுசாக எதுவும் படிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு வந்துட்டு புதுசாக படிக்காதீங்க. ஜஸ்ட்டு படித்த 5 மார்க்கை மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. அதுலேயும் இந்த டெரிவேஷன் கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக மறந்துடும். சரியா? ஸோ அதனால் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. சரியா? கிளியர்?
கிளியர்? ஸோ வேறு என்ன டவுட் இருக்குப்பா? தேங்க்யூ சிவகுமார். வேறு என்ன டவுட்? ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கேட்டுட்டு இருந்த உங்கள் ஆண்ட்ரூ சார் வராரு. நீங்கள் கேட்டுட்டு இருந்த 5 மார்க்ஸ் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் கேட்டிங்க, எமிஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் நிறைய பேர் கேட்டிருங்க இல்லையா? ஸோ அவர் வந்து எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணுவார். கிளியர்? எஸ். ஸோ 5 மார்க்ஸ் பார்க்க எல்லோரும் ரெடியா? இதே கிளாஸில் தான்ப்பா, இதே கிளாஸில் சார் வந்துடுவார், நான் போயிடுவேன். சரியா? அமிர்தலிங்கம் ஓகேவா? எஸ்ப்பா. லைவ் போயிட்டோமா? மைக் கேட்குது. ஒரே செகண்ட் பா, கேமரா மட்டும் வேலை செய்ய மாட்டேங்குது. ஹாய் 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 சொன்னாலும் ஏதோ காற்றுல பேசுகிற மாதிரி இருக்கும்.
என்ன ஆகுது தெரியுமா? இங்கே ஒரு வீடியோ கேப்சர் போட்டிருக்கு. எதுக்குடா 2 வீடியோ கேப்சர் போட்டு நீ ஆட் பண்ணியா அப்போ? என்ன தீபிகா? பையன் ஏதோ பண்ணி வச்சுட்டு போயிருக்கான். சரி, வேறு வழியே கிடையாதுப்பா. சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த கேமரா வந்து லூஸாக இருந்துச்சு. கேமரா வந்து இப்படி இருந்துச்சு. ஸோ சாரி, பட் நீங்கள் இப்போ தான் கிளாஸ் முடிச்சிங்களா தீபிகா? அதே கிளாஸில் தான் இவன் கண்டினியூ பண்ணுறான் சார். எனக்கு கேமரா வந்துச்சு, இவனுக்கு தான் இப்போ வரல. இல்லை, ஏதாவது கைப்பற்றிருக்கோம். அந்த லைட்டு போடுறது, அது போய் ஏதாவது பண்ணுறதுல பண்ணி விட்ருக்கோம். இவன் ஆஃப் பண்ணாங்க சார் அங்கே வீடியோ கேப்சரை. ஓகே, ஹாய். வந்துவிட்டேன். சம் டெக்னிக்கல் இஷ்யூ. சாரி. வந்துட்டேன். தீபா, தனுஸ்ரீ, கமான், ஹாய். சத்யகுமார், ஹாய். சாண்டி, ஹாய். அவ்வளோதானா? நம்மளுங்க வேற யாரும் இல்லையா? எரிக் ஜோனதன் இல்லையா? லாரா, எஸ், லாரா வந்துட்டாங்க. லாரா வாயில் வந்துச்சு, கரெக்டாக லாரா வந்துட்டாங்க. வேறு வருண், ரீனு இருக்காங்கோ. ஹாய். போலாமா? ஃபஸ்ட்டு சாப்டர் போலாமா? டுடே எப்போ வரைக்கும் போகலாம்? சரி, உங்களுக்கு எப்போ அடுத்த எக்ஸாம் என்னது? Next exam. What is the next exam? போலாம். ஓகே, அடுத்த எக்ஸாம் என்னதுப்பா? சம் டெக்னிக்கல் இஷ்யூ. சாரி. கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ, வேறு ஒன்றுமே இல்லை. டெக்னிக்கல் இஷ்யூ, அவ்வளோதான். கெமிஸ்ட்ரி என்னைக்கு, எத்தனாம் தேதி வருது? எஸ், ஸ்டூடெண்ட் சீரீஸ் தான். ஸ்டூடெண்ட்டே நடத்துகிறேன், அதனால தான் ஸ்டூடெண்ட் சீரீஸ். பயாலஜி, சாரி, எனக்கும் பயாலஜிக்கு சம்மந்தம் இல்லை. நான் எல்லா லைவ்லேயும் வந்துட்டேன், பயாலஜி லைவில் மட்டும் வரமாட்டேன். எனக்கு வருத்தம். சரி விடுங்க. 25th டே இன்னைக்கு 18, 19, 20, 21, 22, 23, 24 டே 6 days இருக்குது. ஓ மை காட், 6 நாள். சரி, ஓகே, ஆரம்பிக்கலாம். சாண்டி 6 நாள் வச்சு செஞ்சுக்குவோம். ஓகே, இப்போ கொஸ்டின்குள்ளே போகலாமா? இதுக்குள்ளே போகலாமா? ஓகே, let's start it out. Okay, start பண்ணிடலாம் தல. Calculate the electric field due to dipole on its axial line and equatorial line. ரெண்டையுமே ஒரே கொஸ்டின்ல பார்க்கலாம். தீபா, இது சொல்லணுமா? டெய்லி சொல்றீங்க. கண்டிப்பா இருக்கு. வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ல உள்ள எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் இருக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ இதுதான் ஒரு டைபோல். ஓகே, டைபோல்னா என்னது? நேற்று ஒரு டெஃபினிஷன் பார்த்தோமே. 2 equal and opposite charge plus and negative separated by a small distance constitute an electric dipole. ஓகே, இதுதான் எலக்ட்ரிக் டைபோல். ஓகே, எலக்ட்ரிக் டைபோல் அதிலிருந்து அந்த லைன்லேயே, அதை தான் ஆக்சியல் லைன் சொல்கிறோங்க. அந்த லைன்லேயே, அந்த டைபோல் இருந்த இடத்துலையே லைன்லேயே ஒரு பாயிண்ட் சின்னு ஒரு பாயிண்ட் எடுத்து, அந்த பாயிண்ட்னாலே யாருக்கு மைனஸ் சார்ஜ்னால எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு, ப்ளஸ் சார்ஜ்னால எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வர்றதுன்றதை கண்டுபிடிக்கிறது தான் ஆக்சியல் லைன். ஓகே, நோ மோர் கமெண்ட்ஸ் கம்மிங்.
கமெண்ட்ஸ் நோ மோர் கம்மிங். இல்லை தெரியும், தீபான்னு தான் நினச்சேன். ஹவு டு ஆன்சர் கிரியேட்டிவ் கொஸ்டின்லாம் 1 மார்க் தவிர எதுலேயுமே வராது. ஓகே, ஸோ பயப்படவே வேணாம். 5 மார்க் இப்போ தான்ப்பா ஆரம்பிக்கிறேன், இப்போ தான் ஃபஸ்ட்டு. பயமாக இருக்குது. நான் இந்த என்னது அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் படிச்சிட்டிங்களா லாரா? மை 10th மார்க் 469. சரி நாளைக்கு எக்ஸாமு, நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இப்படி பேசக்கூடாது, தப்பு. சரி, டைபோல் வச்சாச்சு. டைபோலில் ஒரு பாயிண்ட் சி எடுத்தாச்சு. அதில் ப்ளஸ் சார்ஜ்னால எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு, மைனஸ் சார்ஜ்னால எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு பார்க்குறது தான் ஆக்சியல் லைன். ஓகே, 469. ஓகே. கன்சிடர் அ டைபோல் ஏபி அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் வழியாக போகிறது என்று சொல்கிறார்கள். இட்ஸ் டைபோல் மொமெண்ட் P is equal to 2QA and its direction be along minus Q2 plus Q. எங்கே இருக்குதா? அரே பாய், that is 5th chapter. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், படிச்சிருங்கோ. Let C be the point at a distance R from the midpoint O on its axial line. O க்கு C க்குள்ள distance R னு கொடுத்துட்டாங்க. ஓகே பாய் ஆதி ரமேஷ். போயிடலாமா இது உள்ளே? அது புரிந்ததா அனைவருமே? ஓகே தானே? ஓகே, நாமளே ஓகே பண்ணிக்க வேண்டியதான். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் சி டியூ டு ப்ளஸ் கியூ சார்ஜ் பார்க்க போகிறோம். ஸோ இ ப்ளஸ் சார்ஜ் ஈக்குவல் டு 1/4/ε0 ப்ளஸ் இந்த பக்கம் தானே இருக்குது. ஸோ ஆர் ஏவை கழிக்கணும், ஏ தானே, ஏவை சப்ராக்ட் பண்ணும். ஸோ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஆர் மைனஸ் ஏ. ஓகே, நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா தெரியும். 1/4/ε0 Q/R மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். சாப்டர் 7ல இருந்து அதான்ப்பா ஹைஜீன்ஸ் பிரின்சிபல் ப்ரூவிங் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அந்த கொஸ்டின் மட்டும் படித்தா போதும். ஓகே, ஓ 2வது லெசன் போவா? சரி கொஞ்சம் சீக்கிரமாக போயிடும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் சி டு மைனஸ் கியூ இ மைனஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் சார்ஜ் வரும். இங்கே எவ்வளோனா இந்த டிஸ்டன்ஸ் கூடும், ப்ளஸ் ஏ வரும், அவ்வளோதான். லாரா போயிடலாம், சீக்கிரம் போயிடலாம். சின்ஸ் ப்ளஸ் கியூ இஸ் லொக்கேட்டட் க்ளோசர் டு, ப்ளஸ் கியூ பக்கத்தில் இருக்குதா, ஸோ அதனால தான் அதனால தான் அதிகமான எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, போயிடலாம். பை சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் சி டியூ டு டைபோல் இஸ் இ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் சார்ஜிங் கூட்டுறோம், மைனஸ் சார்ஜிங் கூட்டுறோம், அவ்வளோதான். இப்போது ரெண்டையும் சேர்த்து எழுதியாச்சு. கொஞ்சம் சீக்கிரமாக போகிறேன், எக்ஸ்ப்ளனேஷன் கம்மியாக தான் இருக்கும், மன்னிக்கவும். இ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 1/4/ε0 கியூவை காமன் எடுத்தாச்சு. 1/r மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1/r ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். இதை மறந்துடாதீங்கப்பா, பி வெக்டாரை. ஓகே, இதை போட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுக்கும்போது ஆர் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் மேலே இந்த பக்கமாக ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் வந்துடும். இப்போது அதை ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் படியும் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் படியும் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2RA மைனஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் கேன்சல். ஸோ 4RA டிவைடட் பை ஆர், இது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பியில் இருக்குது. ஸோ ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, போட்டதுக்கப்புறம் என்ன வரும், இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஆர் இஸ் வெரி 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 கிரேட்டர் தென் ஏ, ஸோ நெக்லெக்ட் ஏ ஸ்கொயர். சரி, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஏ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ஒரு 0.1 இருந்துருங்க. இப்போ ஏ அப்படின்னா 0.1 ஸ்கொயர் என்னது 0.0001 வருமா? ஸோ அதனால தான் அதை வேண்டான்னு விட்டுறாங்க. ஓகேவா? அதனால தான் ஏவை நெக்லெக்ட் பண்ணுறாங்க. சீக்கிரமாக தான் போய்கிட்டு இருக்கிறேன். E total is equal to 1/4/ε0 2p/r cube. இங்கே ஒரு ஆரும் இதில் r cube-ஆக மாறிடும், அவ்வளோதான். சிம்பிள். 4a divided by r cube. என்ன ஆச்சு, 2QA என்ன அது, டைபோல் மூமெண்ட். நேற்று பார்த்தோமே டைபோல் மூமெண்ட்.
ஓகே ஓகே தீபா, ஓகே 10th பார்க்குறாங்களா, சரி விடுங்க. பி சரி, இப்போது பி அந்த போய் அங்கே போட்டுரும் பி வெக்டார், தட்ஸ் இட், முடிஞ்சு 2p முடிஞ்சதில். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா, ஈக்குவட்டோரியல் போயிடலாமா? சொல்லுங்கள் சீக்கிரமாக சொல்லுங்கள். ஈக்குவட்டோரியல் பார்க்கலாமா, ஆரம்பிக்கலாமா? ஈக்குவட்டோரியல் தீபா, இன்னைக்கு இவர் வரலையா, எரிக் ஜோனதன் வரலையா? குட் ஈவினிங் மியாவ். நீங்கள் அந்த லைவில் இதுக்கு முன்னாடி மேம் நடத்தும் போது ஆண்ட்ரூ ப்ரோ இல்லையான்னு கேட்டிங்கல்ல, நான் பார்த்தேன். வந்துவிட்டேன். சொல்லுங்கள். ஜெரன் தமிழ்னு என்னப்பா ஜெரன் சேனல் என்ன தமிழ்னு கேட்குறீங்க? இப்போ தமிழ் மீடியத்துக்கு சொல்லணுமா? சாரிப்பா, தமிழ் மீடியத்துக்கு இல்லைப்பா. சொல்லுங்கள் மஜா ப்ரோ, மஜா தான். இப்போ சொல்லுங்கோ, என்ன வேணும்? இது போகலாமா, அதை திருப்பி சொல்லணுமா? ஓகே போகலாம். இப்போது ஈக்குவட்டோரியல் லைனுக்கு டயக்ராம் சேம் டைபோல் மைனஸ் ப்ளஸ். ஓகே, இப்போது அதே OAA மைனஸ் Q ப்ளஸ் Q. இப்போது நம்ம ஆக்சியல் லைனில் இந்த பக்கம் இந்த லைன்லேயே ஒரு பாயிண்ட் எடுத்துருப்போம், அதனால தான் அது ஆக்சியல் லைன். இப்போது இங்கே ஒரு ஈக்குவட்டோரியல் பிளேன் இருக்குது, அந்த பிளேனுக்குள்ளே எடுக்கிறதுனால தான் அதோட பேர் என்ன தான், ஈக்குவட்டோரியல் லைன். ஓகே, இப்போ ஜாயின் இப்போது ப்ளஸ் சார்ஜ்னால ஒரு சார்ஜு ப்ளஸ் எப்பயுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட் சைடு தான் இருக்கும். ஸோ அவுட் சைடு. நெகட்டிவ் சார்ஜுக்கு எப்பயுமே இன்சைடு தான் இருக்கும். ஸோ இதனால் ரிசல்டன்ட் ஒன்று க்ரியேட் ஆகுது. தட் ஷீட் அவ்வளோதான், ஜாயின் பண்ணி எழுதிடலாம். ஓகே தானே? ஓகே, இந்த இது முடிஞ்ச அளவு ஸ்பீடாக கொண்டு போகிறேன். ஓகே தானே? ஓகே, இப்போது இந்த இதை மட்டும் தனியாக எடுத்து எழுதுனதுக்கப்புறம் இதை ரிசால்விங் இன்ட்டு காம்பனன்ட்ஸ் பண்ணுறோம். ஹரிசாண்டல் காம்பனண்ட் இதில் இல்லை, வெர்டிக்கல் காம்பனண்ட் எப்பயுமே sin θ தான், ஹரிசாண்டல் காம்பனண்ட் எப்பயுமே cos θ தான். இது 2 are equal and same, so they and in opposite direction, so they cancel each other. sin θ ரெண்டும் கேன்சல் ஆயிரும். E plus cos θ, E minus cos θ அதுவும் சேம் தான், பட் they are in same direction, so they added up to Q total electric field. ஓகே, அவ்வளோதான் இதுதான் கொஸ்டினே. Consider a dipole AB along x-axis. Its dipole moment P is equal to 2QA and its direction is along minus Q2 plus Q. Let C be the point at distance R from the midpoint O on in its equatorial plane. Okay, தமிழ் சத்தியமாக எனக்கு தமிழ் இல்லைப்பா. ஓகே, இப்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் at C due to ப்ளஸ் Q அதே மாதிரி தான். இங்கே ரெண்டுக்குமே ப்ளஸ் தான் போடுவோம், ஏன்னா ரெண்டையுமே நடுவில் தான் இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே +A² போட்டுருவாங்க, R² + A². ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்ட் at C due to -Q. இது ஏன் +A² வருதுன்னா, இது R, நம்ம இந்த டிஸ்டன்ஸை தான் கால்குலேட் பண்ணணும், ரைட்? இதை சொல்லி ஆகணும், இது ரொம்ப இல்லாட்டி குழப்பிடுவீங்க, அங்கே போய் குழப்பணும். நம்ம என்ன பண்ண போகிறோம், பித்தாகரஸ் தியரம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், R². இது என்னதாவது ஒன்று வச்சுக்கோங்க, R² + A². ஒரு சைடு is equal to R² + A². இந்த ஸ்கொயர் ரூட் வருமா? இப்போ நம்ம என்ன வரும், அந்த சைடை ஸ்கொயர் பண்ணி தான் கீழே எழுதணும். ஸோ சைடு ஸ்கொயர்னா R² + A²ன்னு அப்படி எழுதிக்கலாம், ஸ்கொயர் பண்ண வேண்டியதில்லை, அவ்வளோதான். சூப்பர் சிம்பிள். இங்கே நெகட்டிவ் சார்ஜாக இருந்தாலும் 1/4πε0 Q/R² + A² தான் போகணும். ஓகேவா? இதுதான் டிஃபரன்ஸ், இதுதான் குழப்பம். ஓகே, அடுத்து போயிடலாம். இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஹியர் E + is equal to E - ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. அதனால் E +யும் E - ரிசால்விங் இன்ட்டு 2 காம்பனன்ட்ஸ் பண்ணுறோம். ஓகே, ஹியர் த பெர்பெண்டிகுலர் காம்பனன்ட்ஸ் நான் சொன்னதான், E sin θ, E - sin θ ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ மீதி ஹரிசாண்டல் காம்பனன்ட்ஸ் E + cos θ, E - cos θ ரெண்டும் சேர்ந்து டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும். அவ்வளோதான். ரெண்டுமே என்ன டைரக்ஷனில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ரெண்டுமே இந்த பக்கம் இருக்குது. ஓகே, இந்த வெக்டார் இருக்குதா, அந்த வெக்டாருக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஓகே, இந்த இதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஸோ -P
E plus cos theta minus P vector, E minus cos theta minus P vector, okay, minus 2E plus cos theta P vector, அவ்வளோதான். ஓகே, ஓகே, E total is equal to என்ன ஆகுது, minus 2E plus cos theta P cap ஆயிருது. E total is equal to minus 2, நம்மளுக்கு தான் E ஓட ஃபார்முலா தெரியுமே, முன்னாடியே போட்டிருக்கோமே. இப்போ தான் வந்தேன் சிந்தாமணி, இப்போ தான் வந்தேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எஸ், ஹாய் பிரித்திகா, பிரித்திகா மறந்துட்டேன், சாரி. minus 2 ஃபார்முலா எழுதியாச்சு, cos theta P cap, ஓகே ஃபார்முலா எழுதியாச்சு. இது என்ன, cos theta என்னன்னா, cos theta அந்த ஃபார்முலா சொல்லவா எக்ஸ்பிளைன் பண்ணவா இல்லாட்டி இருக்கட்டுமா? cos theta is equal to a by r square plus a square the 1/2 சொல்லணுமா? ஹாய் பிரசன்னா, என்னப்பா சேட் அப்படியே நிற்குது, வேணாமா? ஓகே, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், ஸோ சொல்ல வேண்டியதில்ல, ரீகால் தான், ரீகாலிங். அப்படியே ஆர், ஓகே, a by r square plus a square power 1/2 p cap, ஓகே, அப்படியே சொல்ல ரீகால் பண்ணிக்கிட்டே வாங்க, ஓகேவா? திருப்பி ரீகால் பண்ண சொன்னால் கூட பண்ணலாம். E total is equal to minus 1/4 by epsilon naught 2q, இங்கே ஸ்கொயர், இங்கே பவரில் 1, இங்கே 1/2, 1 plus 1/2 3/2 ஆகிடும். p cap, that's it, போட்டாச்சு. இங்கே 2q என்னது, p டைபோல் மொமெண்ட், இன்னொரு p into p cap is equal to p vector, right? அதுதான் p into p cap is equal to p vector, அவ்வளோதான். E total கண்டுபிடிச்சாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சுதா? அவ்வளோதான், செகண்ட் லெசன் போயிடலாம். லாரா செகண்ட் லெசன் வந்தாச்சு, சொல்லுங்க விஜய் கேமிங் வாட், என்ன வேணும்? வந்துட்டேன் பிரபு, வந்துவிட்டேன் தலை, வந்துட்டேன். சுதன் ஹாய். லாரா செகண்ட் லெசன் ஆரம்பிக்கலாமா? ரீனு செகண்ட் லெசன் ஆரம்பிக்கலாமா? தீபா செகண்ட் லெசன் ஆரம்பிக்கலாமா? பிரித்திகா, இளங்கோ ஒன்றுமே படிக்கலையா? நேற்று ரொம்ப கொஸ்டின் கேட்டு இருந்தடா. மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் அண்ட் ஓம்ஸ்லா, ஓகே, இதுவும் ரீகால் மாதிரி போவா இல்லாட்டி ஃபுல்லாக? தேர்டு சாப்டர், இன்னைக்கு தேர்டு சாப்டர் நான் எடுத்துகிட்டு வரல. எஸ், 5 மார்க் மட்டும்தான். இம்பார்ட்டன்ட் சாப்டர், ஃபோர்த் சாப்டரில் ஏசி ஜெனரேட்டர், அந்த இட் இஸ் கன்சர்வ்ட் இன்ன அந்த ஒரு இது வரும்ல, சைக்கிள் போடுவீங்கள்ல, இப்படி ஒரு சைக்கிள், அந்த கொஸ்டின். டிரான்ஸ்ஃபார்மர், சரி ரீகால் மட்டும் பண்ணிடுவா. போன கொஸ்டினா வேணும்? ஸ்வேதா போன கொஸ்டின் வேணுமா இல்லாட்டி இந்த கொஸ்டின் தான்? ஹாய் தரணி, தேர்ட் சாப்டர் நான் கொண்டு வரல. இந்த கொஸ்டினே போகலாம். ஓகே, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த கண்டக்டர் ஈக்குவல் டு ஏ. ஏரியா வேணும்னு வச்சுக்கிறாங்க, ஏ. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பெர் யூனிட் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு என். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பெர் யூனிட் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு என். என்ன மீயா சொல்றீங்க, புரியல? ஓகே, ரிசீவ் அப்ளைட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அலாங் லெஃப்ட் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் வேர்ட்ஸ். ஓகே, முக்கியமானதெல்லாம் அப்படியே தப்பு பண்ணுறத மட்டும் கரெக்டாக சொல்கிறேன். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் விடி, சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் இ. நான் இதை எப்படி எழுதுனேன்னா, எனக்கு மிட்டமில் வந்து இது அப்படியே என்னென்ன இருக்குன்னு சொல்லி அப்படியே எத்தனை இருக்குன்னு எண்ணிட்டேன். கரெக்டாக அதே மாதிரி எண்ணிக்கோங்க. 5 இருக்குது, 5 இது போட்டே ஆகணும். என்னது, ஒன்று ஏரியா, இன்னொன்று நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பெர் யூனிட் வால்யூம். இதில் தான் தப்பு வரும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பெர் யூனிட் வால்யூம். என்னது எதில் தப்பு வரும், எத்தனை இது எழுதுன்றது. ஏரியா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பெர் யூனிட் வால்யூம், அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதுக்கப்புறம் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, அடுத்து சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே, இல்லையே, சரி 2 சாப்டர் தான் கொண்டே வந்திருக்கிறேன். ஆமாம், 2 and 3 மார்க்ஸ் நேற்று முடிச்சாச்சு.
கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லவா? ஏரியா, ஓகே, ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் ஆஃப் த கண்டக்டர் 1. அடுத்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பெர் யூனிட் வால்யூம் 2. தேர்டு அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு, அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு 3. ஃபோர்த்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, 5வது சார்ஜ். ஓகே, வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் கண்டிப்பாக சொல்லணுமா? அது ஈஸி தானே பாத். நானும் என்ன பண்ணேன், எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. ஸ்லைடு போடலையே. தனுஸ்ரீ என்ன கேட்டிருக்கீங்க? திவ்யஸ்ரீ ஓகே சொல்லவா? ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த கண்டக்டர் A, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பெர் யூனிட் வால்யூம் N, அப்ளைட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அலாங் லெஃப்ட் டுவர்ட்ஸ் E, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் VD, சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் E. ஓகே, சத்தியமாக நாளைக்கு இல்லை, அது மட்டும் எனக்கு தெரியும். நாளைக்கு எடுப்பேனா தெரியலப்பா. இஃப் dx be the distance traveled by the electron in time dt, then இதில் இருந்தால் சுவாரஸ்யமே ஆரம்பிக்குது. இஃப் dx be the distance traveled by the electron in time t, dx by dt, dx traveled by time in d. இது என்ன? அது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலா தான் எழுதுறோம். தெரியுதா? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலா 11th படிச்சிருப்பீங்களே, செகண்ட் சாப்டரில். எஸ் திவ்யஸ்ரீ ஸ்பீடாக போகணுமா? ஓகே, இப்போது நம்ம dx மட்டும் வச்சுக்கிறோம். ஈக்குவல் டு விடியா, dx ஈக்குவல் டு விடி இன்ட்டு டிடி. ஓகே, இப்போது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அவைலபிள் இன் த வால்யூம் ஆஃப் லென்த் dx இஸ் போட்டு adx கிராஸ் n. ஸோ dx இருக்கின்ற இடத்துல இதை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். AVD into n. The total charge in this unit volume of length is total charge dq is equal to AVD dt NE. என்ன சேர்ந்துருக்குது இங்கே? dq வந்தோடனே இங்கே E மட்டும்தான் புதுசாக சேர்ந்துருக்கு. ஓகே, சைக்ளோட்ரான் ரீகால் 2 தான் இருக்குது. ஓகே ஓகே லாரா, ஓகே லாரா. dq is equal to AVDT NE. ஓகே, by definition the current density is q1 by, இதில் நான் பண்ண தப்பு என்னன்னா இங்கே க்யூன்னு மட்டும் போட்டேன். எனக்கு அரை மார்க்கு தான் குறைச்சாங்க, இருந்தாலும் நீங்கள் அந்த அரை மார்க் குறையக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறேன். என்ன, நான் க்யூன்னு போட்டேன், I is equal to q by tன்னு போட்டு இந்த இதை எல்லாமே கொண்டு வந்து கடைசியில் ஆன்சர்லாம் வந்துருச்சு. நீ dq by dt போடல சொல்லி அரை மார்க் குறைச்சாங்க. ஸோ யூ டோன்ட் டூ தட். I is equal to dq by dt AVDT NE by dt, அவ்வளோதான். ஓகே, சைக்ளோட்ரான் இல்லைப்பா. I is equal to NEAVD. ஓகே, இன்னைக்கு செகண்ட் சாப்டர் மட்டும்தான் இருக்கு. ஓகே, I is equal to NEAVD. நாய் வீடு ஃபார்முலான்னு கூட சொல்லுவாங்களே. திருப்பி சொல்லவா? திருப்பி சொல்லிடுவோம். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த கண்டக்டர், அதோட ஏரியா. ஓகே, ஏ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பெர் யூனிட் வால்யூம், ஒரு யூனிட் வால்யூமில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு அலாங் லெஃப்ட் டுவர்ட்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டை ஈன்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி உங்களுக்கே தெரியும் விடி, சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் இ, அவ்வளோதான். இஃப் திருப்பி வருவோம். If dx be the distance traveled by electron in time dt, then vd is equal to dx by dt. இது என்ன ஃபார்முலா? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலா. எவ்வளோ நேரம் இருக்கும் ஹினாட்டா? இவ்வளோ நாள் ப்ரோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன சார்னு சொல்கிறீங்க? சரி விடுங்க, இன்றைக்கி 9:30 இல்லாட்டி 9:45 முடிகிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். யூ நீட் டு செல்ஃப் ஸ்டடி. வேறு சாப்டர் இல்லை சாண்டி, என்னை மன்னிக்கவும். நீங்கள் கேட்பீங்கன்னு தெரியும், ஸ்லைடு கொஞ்சம் தப்பாயிடுச்சு. சாரி. The number of electrons available in the volume of length dx is ADX into n. So AVDT into n. இதை எவ்வளோ தெளிவாக படிக்க முடியுமோ பார்த்துக்கலாம். ஓகேவா? வீட்ஸ்டோன் இருக்குது. வீட்ஸ்டோன் 2வது ரசம் தானே. வீட்ஸ்டோன் இருக்குது, நான் 8 வந்துருக்கிறேன்.
Okay. The total charge in the volume element is dq is equal to a v dt ne. Okay, 5th chapter கண்டிப்பாக படிங்கப்பா, சொல்கிறது அதுதான். 5th chapterல எமிஷன் ஸ்பெக்ட்ரம், அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், இந்த ரெண்டில் ஒன்று கண்டிப்பாக இருந்துடும். ஸோ டோன்ட் மிஸ் இட், அதை முடிச்சிருங்க. ஓகேவா? அப்புறம் கம்பல்சரி கொஸ்டின்ஸில் சொல்லணும்னா ஆக்சியல் இல்லாட்டி ஈக்குவட்டோரியல் இல்லாட்டி அந்த பொட்டன்ஷியல் மூணில் ஒன்று வந்துடும், இல்லாட்டி ஃப்ராண்டிகிராஃப் ஜென்ரேட்டர். ஓகே, அடுத்து செகண்டில் தான் என்னோட ப்ரிடிக்ஷன் படி வீட்ஸ்டோன் வரும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்து 3rd சாப்டர் சைக்ளோட்ரான், 4th சாப்டர் ஏசி ஜென்ரேட்டர் இல்லாட்டி டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே மேக்ஸ்வெல் அந்த ஈக்குவேஷன்ஸ் தானே சொல்கிறீங்க? அந்த 4 ஈக்குவேஷன்ஸ் இருக்கும்ல. ஓகே, அது 5 மார்க்னா 5th சாப்டர். ஓகே, இது போலாம்ல. ஐ வரைக்கும் முடிச்சாச்சு. அடுத்து கரண்ட் டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். கரண்ட் டென்சிட்டி இஸ் டிஃபைன்ட் as the current per unit area of cross section of the conductor. இது நேத்தே பார்த்த கொஸ்டின். ஓகே, J is equal to I by A. ஓகே, J is equal to I by A NEAVD divided by A cancel NEVD ன்னு வந்துடும். NEVD ன்னு வந்துருச்சா? NEVD இதுக்கு யூனிட் ஆம்பையர் மீட்டர் ஸ்கொயர். இதை நேற்று அன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, J is equal to NEVD. VDயோட ஃபார்முலா E tau by M into electric field. ஓகே, மைனஸ் இப்போது மைனஸ் NE ஸ்கொயர் tau M by E. ஓகே, இப்போது இதை எப்படி எழுதலாம்? ஹாய் நிசா, இதை நம்ம எப்படி எழுதலாம்? இதை நம்ம கண்டக்டிவிட்டின்னு எழுதலாம். சிக்மா, ரைட்? சிக்மா கண்டக்டிவிட்டின்னு எழுதலாம். நான் எமிஷன் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் அண்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஸ்பெக்ட்ரம். ஆமாம், 5 மார்க் தான். 5 மார்க் தான்ப்பா, நானே ரொம்ப தடவை எழுதியிருக்கேன். 5 மார்க் தான். ஓகே, நோ மோர் டவுட். ஹாய் நிசா, எழுதியாச்சு. இங்கே என்ன மைனஸ் சார்ஜ் வரும், அதுக்கப்புறம் நம்ம ப்ளஸ்ஸாக மாற்றுவோம். அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸாக மாறிடும். திஸ் இஸ் கால்டு மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ்லான்னு சொல்லி முடிச்சிடலாம். திருப்பி சொல்லணுமா? வேறு 5 மார்க் போகலாமா? போயிடலாம். மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் கன்சிடர் எ செக்மெண்ட் ஆஃப் வயர் ஆஃப் லென்த் L அண்ட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் A. ஓகே, search in Google. When a potential difference V is applied across the wire, potential difference கொடுக்குறோம். என்னது? பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். A net electric field is created in the wire which constitutes the current. ஓகே, இப்போ பேட்டரி கனெக்ட் பண்ணதுனால கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்றாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. If we assume the electric field is uniform in the entire length, the potential difference is given by, எல்லா இடத்துலையும் ஒரே பொட்டன்ஷியல் தான் இருக்குன்னு சொல்கிறான், அசியூம் பண்ணிக்கிட்ட சொல்கிறாங்க. ஓகேவா? V is equal to electric field into length. ஓகே, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு V by L போட்டுடலாம். ஓகே, அடுத்து நம்ம முன்னாடி என்ன கண்டுபிடிச்சோம்? மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா. J is equal to mu E. இங்கே ஈன்ற இடத்துல V by L போட்டுருவோம். V by L போட்டாச்சா? இங்கே இருந்து எடுத்த V by L இங்கே போட்டாச்சு. ஓகே, பை டெஃபினிஷன் the current density is J is equal to I by A. இது ஒரு கொஸ்டின், நேற்று படித்த கொஸ்டின் தான். அதான்ப்பா, search in Google Maps. சாரி, search in Google Maps. ஓகே, I by A இது என்னன்னா, இது அப்படியே எழுதுறோம், வேற ஒன்றுமே இல்லை. I by A is equal to mu V by L. I by A is equal to mu V by L. அப்புறம் V கண்டுபிடிக்கிறோம். V is equal to I L mu by A. V is equal to IR. இதுக்கு பதிலாக நம்ம ரெசிஸ்டன்ட் சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். L mu by Aக்கு பதிலாக is equal to R ரெசிஸ்டன்ஸ் சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம், அவ்வளோதான். 1 மார்க் லைவ் இப்போ இல்லைப்பா, சாரிப்பா. ஓகே, மியா சூப்பர். போலாமா? அடுத்தது போயிடலாமா? எவ்ரிபடி சொல்லுங்க.
ஐ எம் ஆல்வேஸ் ஹாப்பி. ஓகே போகலாமா? ஓகே போயிடலாம். இந்த கிராஃப் என்ன வரைஞ்சுக்கோங்க, இதெல்லாம் கூட தேவையில்லை தான். Kirchhoff's first law and second law. ஓகே இது போலாம்ல. State and explain Kirchhoff's law. Kirchhoff's first law, current law. இது நேத்தே படிச்சோம். It states that the algebraic sum of currents at any junction in a circuit is 0. It states that the algebraic sum of currents at any junction in a circuit is 0. Summation I is equal to 0. It is a statement of conservation of charges. இது வரைக்கும் நம்ம அந்த அதிலே படிச்சிருப்போம், நேற்று 2 மார்க்லேயே படிச்சிருப்போம். இதுக்கப்புறம் தான் thus all the charges that enter a given junction in a circuit must leave that junction. எது உள்ளே போனாலும் அது வெளியே வந்து தான் ஆகணும்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. current entering the junction is taken as positive and the current leaving the junction is taken as negative. உள்ளே போகிறதுக்கு ப்ளஸ்ன்னு வச்சுக்கிட்ட சொல்கிறாங்க, வெளியே வர்றதை நெகட்டிவ்னு வச்சுக்கிட்ட சொல்கிறாங்க. அவ்வளோதான், அந்த ரெண்டு பாயிண்ட் தான். thus all the charges that enter the junction that must leave the junction. அவ்வளோதான். அடுத்து current entering the junction is taken as positive, current leaving the junction is taken as negative. ஓகே அவ்வளோதான். ஓகே ஓகே இப்போது டயக்ராம் நேற்று இதே டயக்ராம் தான் வரைஞ்சேன். பாயிண்ட்டு 1 2 3 4 5 உள்ளே வர்றது எல்லாத்தையும் என்ன எடுக்கணும்? I1 I2 I3 I4 I5 உள்ளே வர்றது எல்லாத்தையும் ப்ளஸ் எடுக்கணும், வெளியே போகிறது எல்லாத்தையும் நெகட்டிவில் எடுக்கணும். ஸோ I1 + I2 - I3 - I4 - I5 is equal to 0. I1 + I2 is equal to I3 + I4 + I5. ஓகே 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 Kirchhoff's second law, voltage law, fast revision. It states that in a closed circuit, மூடப்பட்ட சர்க்யூட்டில் the algebraic sum of products of current and resistance of each part of the circuit is equal to the total EMF included in the circuit. ஓகே ரெண்டாவது பாயிண்ட் சொல்லவா? சொல்லிடுவோம். இதுவா இதுலையா 2 பாயிண்ட் சொல்லணும். குமாரே நீங்கள் என்ன குமார் லாரா மறந்துட்டேன். சாரி லாரா என்னப்பா சொல்கிறேன்? ஒன்ஸ் மோர் டைம் இது வேணுமா? பண்ணிடலாம். இப்போது என்னன்னா Kirchhoff's first law, it states that the algebraic sum of currents at any junction in a circuit is 0. ஒரு ஜங்ஷனில், இதுதான் ஜங்ஷன், இந்த ஜங்ஷனில் எப்போ கரண்ட்டை டோட்டல் கால்குலேட் பண்ணாலும் 0 தான் வருமா? ஓகே இதுதான் அந்த ஒரு லா சொல்லுது, Kirchhoff's first law. It is a statement of conservation of electric charges. Okay, it is a statement of conservation of electric charges. Thus all charges that enter a given junction in a circuit must leave that junction. எது உள்ள வந்தாலும் அது வெளியே போகணும்னு சொல்றாங்க. ஓகே, current entering the junction is taken as உள்ள வரது பாசிட்டிவ் and current leaving the junction is taken as நெகட்டிவ். வெளியே போகிறது நெகட்டிவ். அவ்வளோதான். அதே மாதிரி தான் சேம். இது திருப்பி சொல்லணுமா? ஓகே இது திருப்பி சொல்லணுமா? தீபா, லாரா 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 ஐ எம் காலிங் யூ. மியாவ். ஓகே மியாவ். வேணாமா? சூப்பர். இப்போ செகண்ட் லா, it states that in a closed circuit, மூடப்பட்ட சர்க்யூட்டில் the algebraic sum of products of current and resistance, product of என்னது? current and resistance of each part of the circuit is equal to the total EMF included in the circuit. ஓகே, இப்போ என்ன சொல்றாங்க? இது நேற்று பார்த்தோம்ல, V is equal to IR. என்ன ஃபார்முலா? அதே தான். இங்கே விக்கு பதிலாக வோல்டேஜ் பதிலாக EMF போடுறோம். current and resistance of each part of the circuit. Hi, good evening Anu. Why are you late? டியூஷன் போயிட்டீங்களா? IR is equal to summation, நானே கரெக்டாக சொல்லிட்டேன் இன்னைக்கு, summation EMF. ஓகே ஓகே அடுத்து போயிடலாமா? சொல்லுங்க எப்போ வந்தீங்க? நான்
8:30க்கு வந்தேன்ப்பா. ஓகே போகலாம். வேணி இது டயக்ராம் வேறு இருக்குதா? சூப்பர், போங்க. ஆமாம் டயக்ராம் இருக்கும், நானும் மறந்துட்டேன். இப்போது டயக்ராம் நம்ம தனியாக வரைஞ்சே ஆகணும். It is a statement of conservation of charge for an isolated system. இதுவும் அந்த 2 மார்க்லேயே சேர்ந்து வரும். The product IR is taken as positive when we proceed along the direction of current. இது என்னன்னா, the product IR இதான் IR is taken as positive when we proceed along the direction of the current. இந்த இது வரையே போகிறோம். என்ன போட்டிருக்குது? கோயிங் ஃப்ரம் A to B போட்டிருக்குதா? A to B போட்டால் கரண்டோட டைரக்ஷன்ல இருக்குதா? ஸோ பாசிட்டிவ், அவ்வளோதான். அண்ட் டேக்கன் as நெகட்டிவ் when we proceed opposite to the direction of the current. என்னன்னா B to A இருக்குதா? B to A ஆனால் கரண்ட்டு A to B தான் போகுது. ஸோ V is equal to -IR, அவ்வளோதான். நான் ஃபிசிக்ஸ் சாரா மேக்ஸ் சாரா? நான் சாரே இல்லை முதல்ல. இப்போ அடுத்தது, similarly the EMF is considered as positive when we proceed from negative to positive terminal of the cell and as negative when we proceed from positive to negative. எப்படியா முதல்ல பாசிட்டிவ் எப்போ எடுக்கணும்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ். ஓகே தீபா ஒன்ஸ் மோர் சொல்லிடலாம். இப்போ பாசிட்டிவ்னு எடுப்போம் எப்போனா நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போகும்போது. பாசிட்டிவ்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசிட்டிவ்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ், நெகட்டிவ்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ், அவ்வளோதான். பாசிட்டிவ்னா A to B யா? நெகட்டிவ் டு பாசிட்டிவ், ஸோ பாசிட்டிவ். நெகட்டிவ் டு பாசிட்டிவ், ஆனால் B to A போகிறோம், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் வரும், ஸோ மைனஸ். ஓகே திருப்பி தீபா கேட்டாங்க, திருப்பி சொல்லிடுவோம். It states that in a closed circuit, the algebraic sum of products of current and resistance of each part of the circuit is equal to the total EMF included in the circuit. Okay? சிந்தாமணி B to A na diagram ஏன் bro? B to A na ராஜா கரெக்டாக தானே இருக்குது? ஆமாம் கரெக்டாக தான் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா B to A இருக்குதா? A to B போகும்போது நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் போகுதா? இப்போ B to A வரும்போது பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் வருதா? அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே பாய் ஹரி. ஹாய் தலை, குட் நைட்டா? ஹாய்ன்னு சொல்லிட்டு ஏன்டா குட் நைட்டு சொல்கிற? ஹாய் நவீன்ஸ். இப்போது என்ன பார்த்துட்டு இருந்தோம்? V is equal to IR. V is equal to IR. இப்போது V இருந்த இடத்துல எப்சிலான் சிக்மா என்னது? EMF is equal to IR. ஓகே, IR summation IR is equal to summation EMF. ஓகே, இப்போது என்ன பார்த்தோம்? It is a statement of conservation of energy for an isolated system. ஓகே, the product IR is taken as positive when we proceed along the direction of current and taken as negative when we proceed along opposite to the direction of current. அப்போ அதே டைரக்ஷனில் போகும்போது பாசிட்டிவ் எடுக்கிறோமா, ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும்போது நெகட்டிவ் எடுக்கிறோமா, அவ்வளோதான். Similarly, the EMF is considered as positive when we proceed from negative to positive. இதில் தான் குழப்பமே வரும். Negative to positive and as negative when we proceed from positive to negative. ஓகே ஓகே தீபா புரிஞ்சுதா? அடுத்தது போயிடலாம். லாஸ்ட் கொஸ்டின், ஐ திங்க் இதுதான் லாஸ்ட் கொஸ்டின். இன்னைக்கு எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறோம்? 9:30க்கே முடிக்கிறோன்னு எனக்கு வருத்தம். சரி விடுங்க, ஆல் இஸ் வெல். ஓகே சரி சொல்லுங்க இலக்கியா, என்னது டவுட்டு? இலக்கியா 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 ஃபாஸ்ட்டாக டவுட் என்னன்னு சொல்லுங்கப்பா. அதான்ப்பா இன்னைக்கு 9:30க்கே முடிஞ்சிடும்ப்பா. ஒரு கொஸ்டின் தானே இருக்கு. ஆமாங்க இலக்கியா, ஏதோ டவுட்டுன்னு நீங்களே. சாப்டர் 4 சாப்டர் 4 ஏசி டிரான்ஸ்ஃபார்மர் 3 ஃபேஸ், அவ்வளோதான். அது அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏசி 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்.
ஸ்லைடு எடுத்துகிட்டு வரல, உண்மை அதுதான். ட்ரான்ஸ்ஃபார்மர் கொஸ்டின் டேய் எவ்வளோ சான்ஸ் இருக்குது, அதை வந்து வருமானு கேட்குறியடா, ஏன்டா இப்படி கேட்குற? ஆர்எல்சி இம்பார்ட்டண்ட். ஆமாம், நான் சொல்கிறது வந்து கன்ஃபார்ம் கொஸ்டின்ஸ் மாதிரி சொல்கிறேன். ஜென்ரல் டாக் இல்லைப்பா. இப்போ இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்குது. லைவ் இன்னைக்கு 9:30 முடிஞ்சிரும்ப்பா. டிஎஸ்ஆர் எடிட்டிங் சத்தியமாக எனக்கு தமிழ் மீடியம் தெரியாது. ஓகே, ஸோ ப்ளீஸ் மன்னிக்கவும். ஓகே, வந்துவிட்டேன். அதான் இலக்கியா ஏதோ டவுட் கேட்டிருந்தீங்களே, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இலக்கியா மிரர் ஈக்குவேஷன் இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் இந்த கொஸ்டின் விட்றாரா, எங்களுக்கு பப்ளிக்கில் வந்துச்சே, இது லைட்டோட ஸ்பீடு கண்டுபிடிக்கிறது, ஃபீசூஸ் மெத்தட். சரி இதை முடிச்சுட்டு ஜென்ரல் டாக் போடலாம். அப்டைன் த கண்டிஷன் ஃபார் பிரிட்ஜ் பேலன்ஸ் இன் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். இதில் முதல்ல நம்மளை கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைகிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். டயக்ராம், ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படியே வந்து நடுவில் கேல்வனோமீட்டர், அப்படியே வந்து ஜாயின், அப்படியே இந்த பக்கம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜாயின் பண்ணி விடலாம். அடுத்து ஒரு பேட்ரி போட்டால் முடிஞ்சு. 4 ரெசிஸ்டன்ஸ், ஒரு பேட்ரி, ஒரு கேல்வனோமீட்டர் வச்சு தான் ஓடுது. ஜென்ரல் டாக் 20 நிமிஷமா? கிர்காஃப்ஸ் லா நியூமெரிக்கல்ஸ். அதித்தி, இதுக்கு முன்னாடி நியூமெரிக்கல்ஸ் தானே போயிட்டு இருந்துச்சு. ஃபீஸு சுத்தமாக புரியல. ஐயோ, எனக்கும் சொல்லி ரெசிஸ்டன்ஸ் P Q R S A B C D. கெமிஸ்ட்ரியில் தட்டி தூக்குறோண்டா, என்ன வந்தாலும் பரவாயில்லடா, ஃபிசிக்ஸில் விட்டது அதில் பிடிச்சே ஆகண்டா. நான் எடுக்கலப்பா, அது அதித்தி மேம் எடுத்தாங்கப்பா. ஓகே, இப்போது டயக்ராம் போட்டாச்சு. An important application of Kirchhoff's law is Wheatstone bridge. It is used to compare resistance and also helps in determining the unknown resistance in the electrical network. என்ன சொல்கிறாங்க? An important application of Kirchhoff's law is Wheatstone bridge. It is used to compare resistance and also helps in determining the unknown resistance in the electrical network. Okay? The bridge consists of 4 resistance PQRS connected as shown. Okay, என்ன PQRS connected as shown. Okay, அடுத்து a galvanometer G is connected between B and D. galvanometer எங்க கனெக்ட் பண்ணியிருக்கோம்? B க்கு D க்கு நடுவில் கனெக்ட் பண்ணியிருக்கோமா? இங்கே இருந்ததே அங்கேயே சொல்லணும், அவ்வளோதான். a battery is connected between A and C. A க்கு C க்கு நடுவில் பேட்டரி இருக்குது. பேட்டரி சிம்பிள் போடல, நான் பேட்டரி இருக்குது. ஓகே, அவ்வளோதான், தியரி முடிஞ்சு. அப்படியே இதுக்குள்ளே போயிடலாம். இப்போது என்னன்னா, let I1 I2 I3 I4 currents through various branches and Ig be the current through galvanometer. okay I1 I2 I3 I4ங்கிறது currents through various branches, but Ig is the current through. புரியலையா? ஓகே, புரியலனா சூப்பர். டயக்ராம்லேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து வரவா? வந்துடுவோம். இப்போது இது வரைகிறோம், மீட்ரு பிரிட்ஜ்.
ஒரு ரெசிஸ்டன்ஸ். இவர் யார்? பி. இவர் யார்? ஆர். சரி விடு, அப்படி சொன்னால் குழப்பிடும். ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிடும்ப்பா. வரைஞ்சாச்சா? ஐயோ, என்னோடய டயக்ராம் தான் மோசமாக இருக்கும். ஓகே, இஸ் திஸ் ஓகே? ஓகே தான் ஓரளவுக்கு. கேல்வனோமீட்டர் போட்டாச்சு. ஓகே, இப்போது ஒரு பேட்ரி போடணும், அவ்வளோதான். அந்த பேர் வைக்கிறது தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். பி கியூ ஆர் எஸ். ஓகே, ஐயோ மறுபடியும் தப்பாக போட்டிருக்கேனா? இந்த பக்கம் ஆர், இந்த பக்கம் எஸ். இது பிக்யூஆர்எஸ் ஜங்ஷன்ஸ் ஏபிசிடி. கேல்வனோமீட்டர் இங்கே I1 கரண்ட், இது இதில் பார்த்துருவோம். கரண்ட் I1 கரண்ட், இது I2 கரண்ட். ஓகே, இப்படி தான் இந்த பக்கம் தான் கரண்ட் போகுது. I1 கரண்ட், I2 கரண்ட், I3 கரண்ட், I4. ஓகே, கிளியர் 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 கிளியர். வேற டே செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் இம்பார்ட்டன்ட் டெரிவேட்டிவ்ஸா? யாருடா நீ? ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர், அதுலேயும் சொல்லுவேன். இப்போ இது போயிடலாமா லாரா? ஓகே, இப்போ let I1 I2 I3 be the currents through various branches and IG be the current through galvanometer. என்ன சொல்றாங்க? இது I1 I2 I3 I4 be the currents through various branches, IG be the current through galvanometer. once more ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் வெயிட். I'm back. வந்துட்டேன். திருப்பி சொல்லணும்னு சொன்னீங்க அனு, திருப்பி சொல்லிடுவோம். Okay, an important application of Kirchhoff's law is Wheatstone bridge. Okay, it is used to compare the resistance and also helps in determining the unknown resistance in an electrical network. Okay, okay, I know. Good night, bye. Hey Jasim, என்னப்பா ப்ரோ, என்னாச்சு? ஒன்றும் ஆளை. The bridge consists of 4 resistance PQRS connected as shown. Okay, 4 resistance connect பண்ணிருக்காங்க. Galvanometer G is connected between B and D. A battery is connected between A and C. அடே, இங்கே வந்து ஃப்ரீ ஃபயர் பேசணுமாடா? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? A and C க்கு நடுவில் பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கோம், B and D க்கு நடுவில் galvanometer கனெக்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அனு ஓகே தானே? ஓகே அனு, இதே இந்த தியரி ஓகே தான்ப்பா. எடுக்கலனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே அனு, இஸ் திஸ் கிளியர்? போர்டு நாட் கிளியரா? நல்லா தானேப்பா இருக்குது போர்டு. ஐஎஸ்சி போர்டு வெயிட்டேஜ் சாப்டரா? ஓ மை காட், ஐஎஸ்சினா இன்டர்நேஷ்னல். நான் ஸ்டேட் போர்டில் தான்ப்பா படித்தேன், எனக்கு தெரிலப்பா. ஹாய் கல்பனா, சாரி கடைசி கொஸ்டின் அப்போ வந்திருக்கீங்க. அமிர்தா இஸ் தர். அமிர்தா தேவசேனா. ஓகே, திருப்பி போகலாமா?
ஐஏசி சத்தியமாக இல்லைப்பா. ஓகே ஓகே போலாமா? நான் இந்த தியரி எழுதுனா கிர்காஃப்ஸ் 2 லா டயக்ராம் எழுதணும். ஓகே ஃபுல் மார்க் போட்டாங்க ப்ரோ. ஓகே ஓகே சிந்தாமணி, சரி சீக்கிரமா. இப்போது டயக்ராம் திருப்பி வரைவா? டயக்ராம் கூட வேணாம். இப்போது என்ன பண்ணுறோம்? I1 கரண்ட், I2 கரண்ட், I3 கரண்ட், I4. இங்கே கரண்ட் மட்டும்தான் தெளிவாக இல்லாமல் இருக்குண்ணே, அதை மட்டும் எழுதிடுவோம். I1, I2, I3, I4, IG. ஓகே, ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து பார்ப்போமா? அடே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைடா இதில். அப்ளையிங் கிர்காஃப்ஸ் லா அட் பி அண்ட் டி. பி அண்ட் டியில் அப்ளை பண்ண போகிறோம். பியும் டி அப்ளை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் லா, ஓகே, கரண்ட் லாவை அப்ளை பண்ணோம்னா இது உள்ளே போகுது, ஓகேவா? உள்ள பிக்கு இதுவும் உள்ளே போகுது. I1 மைனஸ் I3. பியில் I1 உள்ளே வருது, I3 வெளியே போகுது, ஐஜியும் வெளியே தான் போகுது. பியை நோக்கி வரல, வெளியே போகுது. உங்கள் ஒரு சிரிப்பு போதுமா? அவ்வளோ இதாவா இருக்குது. சரி விடுங்க. I1 மைனஸ் I3 மைனஸ் IG இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ பிக்கு அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து டிக்கு என்ன? I2 உள்ளே வருது, ஐஜியும் இது உள்ளே தான் வருது. ஸோ அது டிக்கு நோக்கி தான் வருது. I4 மட்டும் வெளியே போகுது. ஸோ எழுதிக்கலாம் I2 ப்ளஸ் ஐஜி மைனஸ் I4 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, அப்ளையிங் கிர்காஃப்ஸ் வோல்டேஜ் லா அட் ஏபிடிஏ அண்ட் ஏபிசிடி. எது புரியாமல் இருக்குதாப்பா? 3 மார்க்ஸ் வேணும். கார்த்திக் சத்தியமாக எடுலப்பா என்கிட்ட. ஆமாம், உள்ளே வந்தால் கரண்ட்டு அந்த பியை நோக்கி வந்தால் ப்ளஸ்ஸு, வெளியே போனால் பியை விட்டு வெளியே போகுதா, வெளியே போனதுனால அது மைனஸ். ஓகேவா? இது 3 மார்க் இல்லைப்பா, இது 5 மார்க். ஓகே, ஏபி கரண்ட் 0வா? அப்படிலாம் இல்லைப்பா. அப்ளையிங் கிர்காஃப்ஸ் லா வோல்டேஜ் லா அட் ஏபிடிஏ அண்ட் ஏபிசிடிஏ. ஏபிசிடிஏ நான் இது எப்படி ஏபி டிவிலியர்ஸ் வச்சு தான் நான் ரிமூவர் பண்ணேன். ஏபிடிஏ ஏபிசிடிஏன்னு தான் ரிமூவர் பண்ணேன். அடுத்து என்னது? கிர்காஃப்ஸ் செகண்ட் லா என்ன பார்த்தோம்? கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குமா? V is equal to IR. ஸோ இங்கே கரண்ட் இது I1 இன்ட்டு பி. என்ன ஃபங்க்ஷன்? ஏபிடி மறுபடியும் ஏபிடிஏ. ஸோ இதில் வந்து இப்படி திருப்பி ரிட்டர்ன் போயிடணும். எப்படி? இப்படி போய் இப்படி வந்து இப்படி ரிட்டர்ன் போயிடணும். ஓகே, இதுதான். இப்போது I1 பி, I1ன்றது கரண்ட்டு, ரெசிஸ்டன்ஸ் பி, I1 பி. அடுத்து ஐஜிஜி கேல்வனோமீட்டருக்கு, ஐஜிஜி கேல்வனோமீட்டர். ஓகே, ஐஜிஜி கேல்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ ஜி மைனஸ் I2R. என்னன்னா இது எல்லாமே இப்படிக்கா போகுதா? ஆனால் இவர் மட்டும் இந்த கரண்ட் மட்டும் இந்த பக்கம் வராரா? நம்ம அவருக்கு ஆப்போசிட்டாக பார்க்குறோம். ஸோ ஆப்போசிட்டாக பார்க்கும்போது அவரை நெகட்டிவில் போடணும். ஓகே, I2R. ஓகே, கிளியர் விஷன் இல்லையா? அனு, இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் முதலே எடுத்தாச்சுப்பா. ஓகே, இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் முதலே எடுத்தாச்சு. இப்போது ஏபிடிஏக்கு பார்த்தாச்சு. அடுத்து ஏபிசிடிஏ. ஏபிசிடிஏனா என்னது? ஏபிசிடிஏனா ஏபிசிடிஏ எல்லாரையும் சுற்றி வரணும். இப்போ அப்படின்னா என்ன வரும்? I1P ப்ளஸ் I3Q. ஓகே, இது அப்படியே இந்த ஃப்ளோவில் தானே இருக்குது, இந்த பக்கம் தானே இருக்குது ஆரோ. ஸோ I1P ப்ளஸ் I3Q
இது ஆனால் ஆப்போசிட்டில் இருக்குது. இது என்னது, இது ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ மைனஸ் I4S, இதுவும் ஆப்போசிட்டில் இருக்குது. மைனஸ் I2R இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இஸ் தட் ஓகே? ஆமாப்பா, எக்கனாமிக்ஸ் லைவ் 2 தான். ராஜலட்சுமி என்ன கேட்குறீங்க? ஓகே, கிளியரா? இப்போது இது வரைக்கும் எழுதியாச்சா? இது வரைக்கும் எழுதியாச்சு. இப்போது என்ன பண்ண போகிறோன்னா, அட் பேலன்ஸ்டு கண்டிஷன் த பொட்டன்ஷியல் பி அண்ட் டி ஆர் சேம். என்னது இது சேமா? பியும் டியும் சேமாக இருக்கும்போது என்ன ஆயிரும்? ஐஜி கேல்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் 0 ஆயிரும். 0 ஆகும்போது என்ன ஆகும்? 0 ஆயிடுச்சுன்னா நம்ம ஈஸியாக என்ன எழுதிடலாம்? I1 மைனஸ் ஐஜி இல்லை ப்ளஸ் ஐஜி மைனஸ் ஐஜி மைனஸ் I3 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதுவோமா? ஸோ இது 0 ஆயிடுச்சுன்னா I1 இஸ் ஈக்குவல் டு I3ன்னு எழுதிடலாம். ஓகே, இப்போது அதே மாதிரி தான் செகண்ட் ஈக்குவேஷன். I1 ப்ளஸ் ஐஜி மைனஸ் I4, I1 minus IG plus IG minus I4 I2 minus IG is equal to 0. இப்போ இங்கேயும் IG 0 ஆயிடுச்சுன்னா I2 is equal to I4. ஓகே, மீட்டர் பிரிட்ஜ் இல்லைப்பா, சாரி. இந்த லெசனில் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் பார்த்துருங்க. ஒவ்வொரு லெசன்லையும் நானே கொஞ்சம் திங்க் பண்ணுறேன். ஃபஸ்ட் லெசனில் Q is equal to NEன்னு ஒரு ஃபார்முலா இருக்குமா? அது அந்த ஒரு இப்படி ஒரு சம் இருக்கும். எக்ஸ்னு ஒரு பாயிண்ட் குறித்து 9 மைனஸ் எக்ஸ்னு ஒரு இது இருக்கும். எக்ஸ் டிஸ்டன்ஸ் 9 மைனஸ் எக்ஸ். இந்த ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. அடுத்து 4th சாப்டரில் தெரியல, 4th சாப்டர் கூட மறந்துட்டேன். 5th சாப்டரில் அந்த E பை பின்னு ஒரு சம் இருக்கும், அது பார்த்துருங்க. 6th சாப்டரில் கரெக்டாக சொல்லணும்னா ஸ்னெல்ஸ் லாஸ்ட் சம்லாம் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் அந்த sin A plus D divided by sin D இப்படி ஒரு சம் இருக்கும். இது எனக்கு வந்த கொஸ்டின்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு, அதனால சொல்கிறேன். ஓகே, இப்போ போயிடலாமா? இப்படி எல்லாமே சொல்கிறேண்ணா, ஒரு வருஷம் வச்சு செஞ்சுருக்காங்கல்ல என்ன. சரி, முடிஞ்சிது. இப்போ I1 அதே மாதிரி என்ன பண்ணுறோன்னா, இதையே இந்த ஈக்குவேஷன்லையும் போடுறோம். IG 0ன்னு போட்டால் I1P மைனஸ் அந்த IG காலியாக போயிடும், I2R. ஸோ I1P இஸ் ஈக்குவல் டு I2R. அவ்வளோதான். சேம் இந்த ஈக்குவேஷன் அப்படியே தான் இருக்கும். இந்த ஈக்குவேஷன் நம்ம கேல்வனோமீட்டரை எடுத்துருக்க மாட்டோம், எடுக்கவே இல்லை. ஸோ அப்படியே இருக்கும். இப்போது இதில் என்ன பண்ணுறோம்? I1 இஸ் ஈக்குவல் டு I3 இருக்கிற இடத்துலலாம் I1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். I3 இருக்கிற இடத்துலாம் I1 சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே I3 இருக்குது. ஸோ இங்கே I1 போட்டாச்சு. இங்கே I2, இங்கே S கிட்ட I4 இருக்குது. I4 இருக்கிற இடத்துலலாம் என்ன போடலாம்? I4 இருக்கிற இடத்துலலாம் I2 போட்டலாம். I2 போட்டாச்சு. ஸோ காமன் எடுத்தாச்சு. I1 காமன் எடுத்தாச்சு. P ப்ளஸ் Q மைனஸ் I2 காமன் எடுத்தாச்சு. R ப்ளஸ் S இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதையும் மைனஸ் அந்த பக்கம் போயிடுச்சு. I1 P ப்ளஸ் Q இஸ் ஈக்குவல் டு, புரியலையா? நைன்த் ஒன்னா என்னது 9th ஒன்? அதான்ப்பா, IG ஏன் 0னா பேலன்ஸ்டு கண்டிஷனில் IG 0 இருக்கணும். அதுக்கு 0 இருக்குமா இல்லைங்கிறது இல்லை, நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஓகே, போய் சாப்பிட்டு வாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். என்னோட 12th பற்றி பேசவா? நான் அண்டர்லைனிங்கோட ஆப் ஸ்டூடெண்ட்ப்பா.
நைட்டு 1 மணி வரைக்கும் விடாமல் படித்தவன்ப்பா. ஓகே, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைப்பா. அவ்வளோ டார்கெட் கொடுத்தாங்கப்பா. I1 P + Q = I2 R + S. ஓகே, இதை இப்படி காமன் எடுத்து எழுதியாச்சு. இப்போது இதை இந்த 7th ஈக்குவேஷனை 8th ஈக்குவேஷனால் டிவைட் பண்ணுவோம். I1 P + Q / I1 P, I2 R + S / I1 R. P + Q divided by P is equal to R plus I1 cancel ஆயிரும், I2 I1. என்ன இது இங்கே இங்கே I2 தானே வரணும். I2 cancel. ஓகே, எஸ் நான் நின்றுட்டு தான் பாருங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, சரி இது விட்டுருங்க, இது தப்பாக இருக்குது. P by P plus Q by P is equal to R by R plus S by R. இப்போ P cancel பண்ணா 1, R cancel பண்ணா 1. 1 plus Q by P is equal to 1 plus S by R. So 1 cancel பண்ணிரும், அவ்வளோதான். Q by P is equal to S by R. இதே ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா P by Q is equal to R by S. இதை திருப்பி வேணா எழுதி பார்ப்போமா? அவ்வளோதான், முடிஞ்சு தினேஷ். திருப்பி பார்த்துருவோமா? போகலாமா ராஜா? இதுதான் ராஜா லாஸ்ட் ஸ்லைடு. ரிப்பீட் பண்ணிடுவா, சூப்பர். ஒரு ஸ்லைடு இருந்துச்சுன்னா நம்மளே எழுதி பார்த்துடலாம். சரி, இதுலேயே எழுதுவோம், வெள்ளை பேப்பரில் எழுதுவோம். ஓகே, என்னது ஈக்குவேஷன் மட்டும் எழுதிக்கிறேன். இந்த ஈக்குவேஷன் I1 - IG - I3, I1 - IG - I3 is equal to 0. I2 plus IG minus I4 is equal to 0. அடுத்து I1P minus I2 I1P minus IGG plus I2R is equal to 0. இல்லாட்டி நம்ம மோலர் இருந்து ஈக்குவேஷனாகவே போகலாமா? இல்லைப்பா, ஜென்ரல் டாக் வேணுமா? நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு உனக்கு ஜென்ரல் டாக் வேணுமா தீபா? என்ன இது, நம்ம ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைஞ்சி மொத்தமாக போவோம், என்ன அப்போ தான் தெளிவாக இருக்கும். கேல்வனோமீட்டர் கனெக்ட் பண்ணியாச்சு. இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சு, அப்புறம் இப்போ இதுக்கு P Q R S. ஓகே, A B C D, இதுக்கு நடுவில் ஒரு பேட்ரி. ஓகே, பேட்ரி கனெக்ட் பண்ணியாச்சா? இப்போது வரிசையாக போவோம். இவர் I1, இவர் I2, I3, I4 எழுதுவோமா? கிர்ச்சாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் லா அட் B and D. B and Bயில் அப்ளை பண்ணும்போது I1 minus IG minus I3 is equal to 0. ஏன் இது உள்ளே போகுது B, இது Bயை நோக்கி வெளியே போகுது, இது Bயை நோக்கி வெளியே போகுது, மைனஸ். ஓகே 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 இப்போது D என்னது? Dயை நோக்கி I2 வருது, I4 வெளியே போகுது, IG ஆனால் Dயை நோக்கி தான் வருது. ஸோ I1 minus I plus IG minus I4 is equal to 0. ஓகே, இப்போது அப்ளையிங் கிர்ச்சாஃப்ஸ் செகண்ட் லா அட் என்ன ஜங்ஷன்? ABDA, அடுத்து ABCDAன்னு வருமா? சரி, ABDAக்கு ஃபஸ்ட்டு போடுவோம். ABDAக்கு போட்டால் I1
P plus IgG minus I2R is equal to 0. ஓகே இப்போ ABCDAக்கு போடுவோம். ABCDAக்கு போட்டா ABCDA எது இதிலிருந்து இது வந்து ஃபுல்லா ABCDA. இப்போ I1P plus I3R minus I4S minus I2R Qஆ என்னது தப்பு பண்ணிட்டேனா எங்கேயும் QR is equal to 0. செகண்ட் ஒன் ராங்கா எது ராங்கு சார் செகண்ட் ஒன் ராங் எது ராங் ரெசிஸ்டன்ஸ்னு தப்பாக போடுறேன் நான் பிக்யூஆர்எஸ்ஸை அதை தான் தப்பு பண்ணால் தப்பு பண்ணுவேன் இதுவே கரெக்டாக தானே போட்டிருக்கேன் பிக்யூஆர்எஸ் கரெக்டாக தானே இருக்குது பிக்யூஆர்எஸ் கரெக்டாக தான் இருக்குது எதுப்பா தப்பு அரே உட்காந்து எப்படிப்பா டீச் பண்ண முடியும் ஜங்ஷன் டியா ஜங்ஷன் டி உள்ளே போகுது I1 ஓ ஆமாம் தப்பு I2 போடணும் I1 போட்டிருக்கேன் என்ன சாரி I2 ஓகே தேங்க்யூ கொஞ்சம் இதாகிட்டேன் ஓகே I2 வரும் ஓகே போட்டாச்சா இப்போது என்ன பண்ணுவோம் அட் கான்ஸ்டன்ட் கண்டிஷன் கேல்வனோமீட்டர் இஸ் 0 IG நில்லுடா ஒழுங்கா IG is equal to 0 ஓகே I1 minus IG minus I3 is equal to 0 வந்துச்சுன்னா இது 0 ஆயிடுச்சுன்னா I1 minus I3 is equal to 0 that implies I1 is equal to I3 that's it அடுத்தது அதே மாதிரி தான் அடுத்த ஈக்குவேஷனுக்கும் I1 plus I2 plus IG minus I4 is equal to 0 வருமா so that implies இது 0 ஆயிடுச்சுன்னா I2 is equal to I4 ஆயிரும் அவ்வளோதானே பிடியில் கரண்ட் 0வா பிடியில் இல்லைப்பா கேல்வனோமீட்டரில் ரெசிஸ்டன்ஸ் 0 அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை இன்னைக்கு எப்படி போச்சு காலேஜ் அதை வேற ஞாபகப்படுத்தாதீங்க சும்மா இருங்கப்பா இப்போது ஏபிடியில் போடுவோமா ஏபிடியில் போட்டோம்னா அங்கே என்ன ஆகும் இது 0 ஆயிரும் அப்படி எழுதிடுறேன் I1P is equal to I2R இதை ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கோ இதை ஒரு ஈக்குவேஷனை வச்சுக்கோ இப்போது என்ன வரும் நாலாவது ABCDA முடிஞ்சதுக்கப்புறம் ஏற்கனவே இருந்து ஜென்ரல் ட்ராக் பண்ணுவோம் ஓகே நோ ப்ராப்ளம் ஜென்ரல் ட்ராக் பண்ணலாம் I1P plus I3Q minus I2R minus I4 PQRS is equal to 0 இப்போ I3 ரெண்டு இடத்துலலாம் நம்ம I1 போட போகிறோம் I1P plus I1Q minus I2 I4 இந்த இடத்துலலாம் I2ன்னு போட போகிறோம் I2 PQR minus I2S is equal to 0 இப்போ I1 காமன் எடுத்துடலாம் P plus Q ஓகே is equal to I2R plus S அவ்வளோதான் எடுத்தாச்சு அடுத்து இதை அதோட போய் டிவைட் பண்ண போகிறோம் தேர்ட் ஈக்குவேஷனை இதால் டிவைட் பண்ணுவோம் 4 divided by 3 I1P plus Q I2R plus S divided by third equation I1P I2R I1 cancel P plus Q divided by P is equal to R plus S divided by R okay நேற்று தான் டெஸ்ட் இன்னைக்கு இல்லை இன்னைக்கு இருந்துச்சு இன்னைக்கு ஆனால் கொஞ்சம் தப்பிச்சிட்டேன் P by P
plus Q by P is equal to R by R plus S by R. Okay, PU cancel, R cancel. So 1 plus Q by P is equal to 1 plus S by R. 1 cancel. So Q by P is equal to S by R. So இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் P by Q is equal to R by S. முடிந்தது சோலி. ஓகே, யார் திருப்பி சொல்லணுமாப்பா? யாருக்கு திருப்பி சொல்லணுமா? மை நேம் இஸ் ஆண்ட்ரூ. திருப்பி சொல்லணுமா? எவ்ரிபடி, எனிபடி திருப்பி சொல்லணுமா? யாருண்ணா நீ மாஸ்க் காட்டுறவா? நான் மாஸ்க் காட்டுறேண்ணா. போதும் மாமே. ஓகே மாமே. மை ஏஜ் இஸ் 17. உங்கள் ஏஜை கூட கம்மி தான் நினைக்கிறேன். சில பேர் நான் 2008. புரியலை சபாஸ். என்னண்ணா தலை? எந்த ஸ்டெப்பில் புரியல தலை? இது புரியல. நந்திதா, எந்த ஸ்டெப் மட்டும் சொல்கிறீங்களா இல்லாட்டி ஃபுல்லாக சொல்லவா? எதுக்கு கிளாஸ் எடுக்கிறீங்க? லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். ஒரு ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லி வந்திருக்கேன், அவ்வளோதான். ஆமாப்பா, ஆமாம் 2008 மார்ச்சப்பா. 2009 நோ ப்ராப்ளம். நானும் 2000. நான் மார்ச். எனக்கு முன்னாடியே ரொம்ப பேர் பிறந்திருப்பீங்க. ஃபினிஷ். ஒருத்தாள் திருப்பி கேட்டார்ப்பா. எந்த இதிலிருந்து? 2009 மார்ச்சா? ஓகே. ஜூலை. மை ஃபேவரட் மந்த் இஸ் ஜூலை. காலேஜ் பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அனு புரியலையா? ஓகே. இப்போது I1 என்னது? பி ஜங்ஷன் பார்க்குறோம். பி ஜங்ஷன் I1 உள்ள போகுது, IG வருது, வெளியே போகுது, பியை விட்டு வெளியே போகுது. ஓகே, ஸோ பியை விட்டு வெளியே போகுது. இது எனக்கே குழப்பது போங்க. -I3 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, டி ஜங்ஷன் பார்க்குறோம். டி ஜங்ஷனில் சேம் திங். I2வில் போகுது, IG உள்ளே வருது, I4 வெளியே போகுது. அவ்வளோதான், அதனால் மைனஸ் போட்டுருக்கோம். ஓகே தீபா. ஏபிடிஏ என்னது? I1P ப்ளஸ் IGG மைனஸ் I2R. இது இப்படி போகுது. ஏபிடிஏ நம்ம இப்படி போகிறோம், இப்படி தானே போகிறோம். ஆனால் இது அதுக்கு ஆப்போசிட்டாக கரண்ட் இந்த பக்கம் போகுது. ஸோ -I2R = 0. அடுத்து ஏபிசிடிஏ பார்க்குறோம். ஏபிசிடிஏ பார்க்கும்போது கொஞ்சம் அழிச்சிருட்டா. ஐயோ, மொத்தத்துக்கு அழிஞ்சிட்டான். அழிஞ்சு கூட எல்லாம். ரெசிஸ்டன்ஸ் மட்டும் கொஞ்சம் மோசமாக போட்டுருக்கேன், இருக்கட்டும். ஓகே, இப்போ லாஸ்ட் என்னது? ஏபிசிடிஏ தானே. இது என்னது? செகண்டில் அப்ளை பண்ணோம். I1P plus I3Q minus I4S minus I2R is equal to 0. I1P உள்ள போகுது, I3Q உள்ள போகுது, ஆனால் I4 இந்த பக்கம் வருது. I4 இந்த பக்கம் தானே வருது. ஸோ அது நெகட்டிவில் எடுக்கணும். I4S minus I2R is equal to 0. ஓகே. செப்டம்பர் 26 அனு பர்த்டே வெட்டுறோம், கேக் வெட்டுறோம். ஓகே, இப்போது ஐஜி கான்ஸ்டன்டான சிச்சுவேஷனில் 0ன்னு வச்சாச்சு. யார்கிட்ட சொல்கிறீங்க? உங்ககிட்ட தான்டா சொல்கிறேன், எவனுமே கேட்கலையா? டுவெல்த்து மார்க் சொல்லுங்கள். 553. இந்த கொஸ்டினை முடிச்சிட்டா தாண்டா எனக்கு மனசு ஆறும். I1 minus IG minus I3. G பேலன்ஸ் ஆயிரும். I1 is equal to I3. I2 plus IG minus I4 இங்கே பேலன்ஸ் ஆயிரும். ஸோ I2 is equal to I4. அடுத்து ஏபிடிஏல அங்கே IGG கேன்சல் ஆயிரும். I1P is equal to I2R. அடுத்து ஏபிசிடிஏல கேல்வாமீட்டரே போடல. இல்லை முடிச்சிட்டேன், இதோட முடிச்சிட்டேன். I1P plus I3Q மைனஸ் இது அப்படியே அந்த ஈக்குவேஷன் தான் இருக்கேன், வேறு ஒன்றுமே பண்ணல. இப்போது இதில் I3 இருக்கிற இடத்துலலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? I1 போட போகிறோம். I4 இருக்கிற இடத்துலலாம் I2 போட போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. I1P plus I1Q minus I2R minus I2S is equal to 0. P plus Q காமன் எடுத்தாச்சு. I2R plus S காமன் எடுத்தாச்சு. ஃபோர்த் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ணுறோம். I1 P plus Q divided by I1P. I2R plus S divided by I2R. P plus Q divided by P. R plus S divided by R.
ஸோ பிபி இப்படி காமன் எடுக்கிறோம், பிபி கேன்சல், பிபி கேன்சல், q by p, r கேன்சல், s by r. ஸோ அதை ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா p by q is equal to r by s. ஓகே முடிந்தது 565. ஓ மை காட், நான் 2024-2025 பேட்ச் தானே? ஆமாம், நான் 2025 பேட்ச் தான். ஓகே, அஃப்ரா என்ன கூட மார்க் அதிகம், சூப்பர். பெத்தக்கை தான், மிரர் ஈக்குவேஷன் இல்லை. ஓகே எவ்ரிபடி முடிச்சிடலாமா? நீ வேற லெவலா? அடே நான் வேற லெவலாப்பா. நிறையா நானே இன்னும் 4 லெசன் நடத்தலையேன்ற சோகத்தில் இருக்கிறேன். உங்கள் பர்த்டே மார்ச் 2008. டேட் வேணாம். ஓகே, டேட் வேணாம். 4.21 எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். எக்ஸாம்பிள் 4.21 எதில்? ஃபிசிக்ஸில் கேட்குறியாப்பா? ரிஷிதா ராஜலக்ஷ்மி 4.21 கேட்குறியாப்பா? உங்கள் 12th ஃபிசிக்ஸ் மார்க் 94 கரெக்டாக. டேட் 7ஆ? சூர்யா மாமே 7ஆ? நீ பார்த்தியா? இல்லையே 7 இல்லையே. எனக்கு தெரியுமே 7 இல்லையே. என்னோட பர்த்டே 7 இல்லையே. கிங் சுதர்சன் சத்தியமாக நீங்கள் சொல்கிறத பார்க்கல. அடே அதையும் சொல்ல மாட்டேன்டா. சொல்ல மாட்டேனே போடா. கெமிஸ்ட்ரி டெஸ்ட் எப்படி போச்சு? கெமிஸ்ட்ரி டெஸ்ட் கொஞ்சம் நான் மோசமாக போச்சு. மே மந்த். ஓகே பிரவீன், குட் நைட் நந்திதா, போயிட்டு வாங்க, பாய். மே மந்த் எனக்கு பிடிச்ச மந்த் ஜூலைப்பா. இல்லை 1 to 10 தான். இல்லை, என்ன படிக்கிறீங்க? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். புரியல, ஏதோ ஒரு லைன் எடு. அனு என்ன சொல்றீங்கன்னு புரியல. சாப்பிட்டீங்களா? இனிமேல் தான்ப்பா சாப்பிட்ணும். ஏன் ப்ரோ ஜூலை? மை ஃபேவரட் ஆல் மெம்பர்ஸ் அட் ஜூலை. என்னோடய ஃபேவரட் யார் சொல்லலாம்? தோனி சொல்லலாம், அந்த மாதிரி நிறையா பேர். ஓகே, இல்லை மாமே அதெல்லாம் இல்லை, மார்ச் தான். ஓகே, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒர்த்து தான்ப்பா. எல்லாமே படிக்கிறதெல்லாம் இருக்குது. ஃபிசிக்ஸ் மார்க் 94. ஓகே லாரா, முடிச்சிடலாமா எவ்ரிபடி? 2 மணி நேரம் ஆச்சு லைவ் ஆரம்பிச்சு. என்ன பண்ணுறீங்க? லைவ் முடிக்க போகிறேன். என்ன பண்ணுறீங்கன்னா காலேஜ் படிக்கிறேன்ப்பா. காலேஜ் எப்படி ப்ரோ போச்சு? இன்னைக்கு ஃபஸ்ட்டு பீரியடு ஃபிசிக்ஸு சூப்பராக போச்சு. 2வது பீரியட் இங்கிலீஷ், அதுவும் சூப்பராக தான் போச்சு. அடுத்து லஞ்ச் பீரியட். உனக்குலாம் ஒன்று தெரியுமா? எனக்கு காலேஜ் 10:30 தான் ஆரம்பிக்கும். காலேஜில் என்ன படிக்கிறீங்க? எத்தனை தடவைடா கேட்பீங்க? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன்டா. ஓகே தீபா, நீங்களும் ஜூலையா? இங்கிலீஷ் மேம் ப்ரோ. மாமே வா மாமே, 2 பேரும் ஒன்னே போல இருப்போம். ஆமாம், பிஎஸ்சி காலேஜாவா? போய் டைப் பண்ணி பாருங்கோ பிஎஸ்சின்னு. ஓகே, லைவ் முடிச்சிடலாமா? லைவ் முடியும் போது அதிகமான ஆட்கள் வருவாங்க. முடிச்சிடலாமா? வந்துருமாமே, பார்த்துக்கலாம். எல்லாம் வந்துருங்க, அனைவருமே அங்கே வந்துருங்க. அதான்ப்பா பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்குது, பீலமேட்டில் இருக்குது. ஓகே, முடிச்சிடலாமா? யூஆர் லீன். ஒல்லியாக இருக்கானா? அன்றைக்கி கொஞ்சம் கேமரா ஆங்கிள் கொஞ்சம் மாறி இருக்குது, அதனால தான். ஆண்ட்ரு மாமு பயல். சரி, முடிச்சிடலாமா?
காலேஜ் கல்ச்சுரல்ஸ். நாங்கள் படிக்கிறது ஸ்ட்ரிக்டான காலேஜ். நோ கல்ச்சுரல்ஸ். ஜென்ரல் டாக் தான்ப்பா போயிட்டு இருக்குது. முடிச்சிடலாம். 3, 2, 1, let's send it out.